पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते। नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे। ओम नमो विष्णवे प्रभविष्णवे। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम हरि ओम। अजः सर्वेश्वरः सिद्धः सिद्धिः सर्वादिरच्युतः वृषाकपिरमेयात्मा सर्वयोगविनिश्रुतः वसुर्वसुमना सद्यः समात्मा संविदः समः अमोघपुण्डरीकाक्षो वृषकर्मा वृषाकृतिः रुद्रो बहुशिरा बभ्रुर्विश्वयोनिः शुचिस्रवाः अमृतः शाश्वतस्तानुर्वीरार् वरारोहो महातपाः सर्वगः सर्वविद्भानुर्विश्वक्सेनो जनार्दनः वेदो वेदविदव्यङ्गो वेदाङ्गो वेदवित्कविः लोकाध्यक्षः धर्माध्यक्षकृताकृतः चतुरात्मा चतुर्व्यूहश्चतुर्द्रंष्ट्रश्चतुर्भुजः भ्राजिष्णुर्भोजनं भोक्ता सहिष्णुर्जगदादिजः अनगो विजयो जेता विश्वयोनिः पुनर्वसुः उपेन्द्रो वामनः सुचिरूर्जितः अतीन्द्रसङ्ग्रगः सर्गो धृतात्मा नियमो यमः। பார்த்துட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கான சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஸ்தோத்திரத்தோட ஆர்டரில் 17வது ஸ்லோகம், சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 30வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். உபேந்திரோ வாமனஹ பிராம்சுஹு அமோகஹ சுச்சிரூர்ஜிதஹ அதீந்திரக சங்கரக சர்கோ திருதாத்மா நியமோ யமஹ அப்படின்ற நாமம். இந்த நாமத்தில் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். உபேந்திரக அப்படின்றதுக்கு பார்த்துருக்கோம். இந்திரனோட அனுஜ தம்பியா இருக்கிறதுனால கிருஷ்ணருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உபேந்திரகன்னு ஒரு பேர். எப்படி சுவாமி தம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, தேவர்களுக்கு தலைவனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன். அதே மாதிரி பசுக்களுக்கு தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா பகவான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்திரத்தன்மை, நான் வந்து தேவலோகத்தில் இந்திரனா இருக்கேன், நீ வந்து பூமியில இந்திரனா இருக்க என் தம்பி அப்படின்ற மாதிரி ஹரிவம்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் இருக்கு. அப்போ அதனால உபேந்திரக அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இந்திரனுக்கு உபரிவர்த்தத்தை, இந்திரனுக்கு மேல இருக்கிறதுனால, பகவான் தானே இந்திரனுக்கு மேல இருக்கார், இந்திரன்லாம் அவருக்கு கீழே தானே. அப்போ அதனாலையும் அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா உபேந்திரக அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் 2வது நாமம் 152வது நாமம் பார்த்தோம் நேற்று லாஸ்டா பார்த்துருக்கிறது, வாமனக அப்படின்னு பேர். இந்த வாமனுக்கு பக்கத்துலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எதை கம்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரிபுராந்தகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரக்கனை வந்து பார்த்தீங்கன்னா திரிபுராந்தகன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரக்கன், அவனை வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணதுனால பகவானுக்கு சிவனுக்கு வந்து திரிபுராந்தகன்னு பேர். திரிபுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கனை நாசம் செய்ததுனால திரிபுராந்தகா அப்படின்னு பேர். அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானோட நாமத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலிச்சக்கரவர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணதுனால இவருக்கு வந்து வாமன அவதாரம், வாமனன் அப்படின்னு பேர். வாமனன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணும்போது நம்ம என்ன பிரசித்தமான கதை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பலிச்சக்கரவர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி நிலம் கேட்டார். 3 அடி நிலத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 அடி பெருசாக வளர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 1 அடி பூமியை அளந்தார், இன்னொரு அடி அந்தரிக்ஷத்தை அளந்தார், 3வது அடி வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தை அளந்தார் அப்படின்னு இருக்கு. 4வது அடியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலிச்சக்கரவர்த்தியோட தலையிலேயே கால் வச்சார், அவனுடைய ஜென்மத்தை வந்து நாசம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா முக்தி கொடுத்தார் அப்படின்னு
நம்ம கதை வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாமனக அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேகத்தில் இருக்கக்கூடிய வாமனக அப்படின்னு பேர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரகசியார்த்தத்தில் சொல்லும்போது அகார உகார மகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாண்டூக்கிய உபனிஷத்தில் இருக்கக்கூடியது இந்த துரிய பிரம்மம் அப்படின்னு பேர். இந்த துரிய பிரம்மம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வருண பகவானுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுறதுக்காக வந்துச்சு. வருண ரூபத்தில் வந்து வருணனோட வாகனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தவளை. நம்ம வந்து மழை பெஞ்சாவே தவளை வந்துடும் பார்த்தீங்களா நிறைய. அந்த தவளை மாதிரி வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 தவ்விச்சான். வாமனன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து சின்னதாக கையளவு விரல் அளவு இருக்காரோ அதே மாதிரி தவளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச். ஸ்தூல தேகத்தை ஒரு தாண்டு 1 அடி, சூக்ஷ்ம தேகத்தை 1 அடி, அதே மாதிரி காரண தேகத்தை 1 அடி, அகார உகார மகாரம் 3 அடியினால இந்த மொத்த உலகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா காரண காரியத்தை அளந்த பிறகு இந்த தவளை என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆவதா துரியத்துல போய் நின்றுச்சு. அதே மாதிரி வாமன அவதாரத்தில் வந்து பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா 3 அடி அளந்ததுக்கு பிறகு 4ஆவது அடியா தலையில கால் வச்சார் அப்படின்னா அகங்காரத்தை நாசம் செய்தார் அப்படின்னு அர்த்தம். ஜீவ அகங்காரத்தை நாசம் செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரம். ஓங்கார ரூபியா இருக்கிற தவளை ரூபத்துல வந்த பகவான் இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாமன அவதாரம் எடுத்து வந்தார் அப்படின்னு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லும்போது வாமன அவதாரம் பண்ணார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து என்ன பண்ணார் அவரோட கதையில சொல்லும்போது திரிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா 3 ரூபங்களை உடைய அரக்கன். அந்த அரக்கன் என்ன பண்ணா அப்படின்னா 3 பட்டணங்களை வந்து தன்னோட கையில வச்சிருந்தான். 3 புறம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு புறம் இந்த ஸ்தூல தேகம், வெள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் புறம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூக்ஷ்ம தேகம், அப்புறம் தங்கப்புறம் எது அப்படின்னா கோல்டால ஆனது வந்து அது என்ன அப்படின்னா நம்மளுடைய காரண தேகம். இந்த 3த்தையும் தான் அபிமானம் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய அரக்கன். இங்க பலி சக்கரவர்த்தி மாதிரியே அங்க வந்து பார்த்தீங்கன்னா பலி அப்படின்ற அரக்க குலத்துல வந்த மாதிரியே அவன் வந்து பார்த்தீங்கன்னா அஜ்ஞான அரக்கன். இவனை நாசம் பண்றதுக்காக தான் பகவான் என்ன பண்றாருன்னா 3 புறங்களையும் எரித்தார் அப்படின்றது. 3 புறங்களையும் எரித்தார்னா என்ன அர்த்தம்? லாஸ்ட்ல அஜ்ஞானத்தையும் எரித்தார். அப்போ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம் 3 தேகங்களையும் நாசம் செய்து என்ன பண்றார்? சிவபெருமான் ஞானத்தை கொடுத்து முக்தியை கொடுக்கிறார் அப்படின்னு வரும். அதே தான் இங்கேயும் சொல்லப்படுது. வாமனகன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியர் என்ன பண்றார், வாமனன் எங்க சுவாமி இருக்கார் வாஸ்தவத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஹிருதயத்துல மத்தியம பாகத்துல இருக்கார் அப்படின்னு, முக்கிய பிராணனா இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முக்கிய பிராணனுக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னா அவ்யாக்கிருத பிராணன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸ்வரன் சிவபெருமான் எடுக்கணும். அதே வந்து பார்த்தீங்கன்னா வியாக்கிருத பிராணன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர் எடுக்கணும். அதாவது 2த்துலையும் நான் பகவான் சிவனுக்கும் நான் கதையா எடுத்துக்கணும், அதே நேரத்தில் விஷ்ணு பகவானுக்கும் நம்ம கதையா எடுத்துக்கணும். அவ்யாக்கிருத பிராணன் அப்படின்னு தூக்கத்தில் இருக்கிறது அவ்யாக்கிருத பிராணன். அதே பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படும் போது புத்தியா மனசா வெளிப்படும், ஜாகிரத சொப்பனத்தில் இருக்கும்போது அதுக்கு பேர் ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு பேர். தூக்கத்தில் இருக்கும்போது வெறும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் மட்டும்தான் இருக்கார், சிவபெருமான் மட்டும்தான் ருத்ர அவதாரத்தில் அங்கே இருக்கார், பிராண ரூபத்தில் இருக்கார், தேசகால வஸ்து சூன்யமா அந்த தூக்கத்தில் இருக்கார். அப்போ இந்த வாமன அவதாரத்தை 2த்துலையும் வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார் மத்தியே வாமன மாசீனம் விஸ்வே தேவா உபாசதே. இந்த எல்லா தேவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மத்தியில இருக்கக்கூடிய முக்கிய பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா உபாசிக்கின்றார்கள் அப்படின்னு வந்திருக்கு. இங்க சொல்லக்கூடிய முக்கிய பிராணன் அப்படின்றது ஹிரண்ய கர்ப்பரை குறிக்கிறது. முக்கிய பிராணன் அப்படின்றது ஹிரண்ய கர்ப்பர் பிரதமஜக. இதுல வந்து பார்த்தீங்கன்னா தேவதைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அகங்காரத்தை அடைஞ்சு என்ன பண்ணாங்க, நாம் பெருசுன்னு சொன்னதுக்கு பிறகு பகவான் என்ன பண்றார், இந்த தேகத்தை விட்டு கிளம்புறதுக்காக ட்ரை பண்றார். ட்ரை பண்ணும்போது எல்லா இந்திரியங்களும் என்னாச்சு, தன்னுடைய உயிரை இழந்த மாதிரி ஆச்சு. பயந்து போய் ஐயோ நீங்க தான் பெரியவர், எங்களோட ஈஸ்வரன் நீங்க தான் அப்படின்னு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வழிபட்டன அப்படின்னு பிரஷ்னோபனிஷத்துல இருக்கு. அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்க மத்தியில் இருக்கக்கூடிய நம்ம ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அங்குஷ்ட மாத்திர புருஷக அப்படின்னு உபாசனை. அங்குஷ்ட மாத்திர புருஷக அப்படின்னு சாந்தோக்கியத்தில் ஆர்த்த பிரம்ம வித்யான்னு பேர். அந்த வித்யால சொல்லக்கூடிய கட்டை விரல் புருஷன் தான் வாமனன் அப்படின்னு பேரு, முக்கிய பிராணன்
அவரை தான் இங்க நம்ம வாமனன்னு சொல்றோம் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்லிட்டார். பிராம்சுகு இன்னைக்கு பாட்டம் வருது. 153வது நாமம் பிராம்சுகு அப்படின்னு. பிராம்சுகுனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, 3 லோக்கங்களையும் அளக்கிறதுக்காக பகவான் என்ன பண்ணார், வாமன அவதாரத்திலிருந்து சங்கல்ப தண்ணி வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்ண தண்ணி தத்தம் கொடுக்கும் போது அந்த ஜலம் வந்து பாத்தீங்கன்னா இவனோட கையில விழுது. ஜலம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வாங்குறார், இவன் வந்து பாத்தீங்கன்னா பலி சக்கரவர்த்தி கொடுக்கிறார். தத்தம் கொடுக்கும்போது அந்த ஜலம் கையில விழுந்த மாத்திரத்துல இவர் என்ன பண்றார், விஸ்வரூபம் எடுக்கின்றார். வாமன அவதாரத்திலிருந்து விஸ்வரூபம் எடுத்தவர், அதனால அவருக்கு பேரு பிராம்சுகு அப்படின்னு பேர். பிரம்மாண்டமா தன்னுடைய ரூபத்தை காட்டினவர், அதனால அவருக்கு பேர் பிராம்சுகு அப்படின்னு பேர். உலகையும் அளக்கக்கூடிய விஸ்வரூபத்தை எடுத்தார். சாயேவ பாஷ்யத்துல வந்துருங்க. சாயேவ ஜகத்து திரயம் கிரமமானக. அந்த அந்த பகவானே என்ன பண்ணார், சாயேவனா என்ன அர்த்தம், அந்த வாமன அவதாரத்துல இருந்த அந்த விஷ்ணு பகவானே என்ன பண்ணார், ஜெகத்திரயம் கிரமமானக. ஜெகத்திரயம்னா இந்த 3 லோக்கத்தையும் கிரமமானகனா அலத்தல் அர்த்தம். கிரமம் பாத விக்ஷேப நடந்து கடந்த, நடந்து ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு வந்து பாத்தீங்கன்னா 3 அடி எடுத்து வைக்கும் போது என்ன பண்ணாரு, கிரமமானக பிராம்சுர் அபூத். பிராம்சுகு அபூத், பெரிய வடிவமா வந்து பாத்தீங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வடிவமா அவர் ஆனார். அதனால அவரோட ரூபம் என்ன ஆயிடுச்சு, வாமன அவதாரம் லில்லிப்புட்டு சின்ன ரூபம் அங்குஷ்ட மாத்திர. அதே நேரத்தில் அவர் வளர்ந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா பிராம்சுகுன்னு பேரு, வானத்துக்கும் பூமிக்கும் இருந்த வடிவம். இங்க வந்து ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்லோகங்கள் மூலமா இதை வந்து எப்படி வளர்ந்தார் அப்படின்றதுக்காக ஸ்லோகங்கள் மூலமா சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆச்சாரியர் சொல்ல ஆரம்பிக்கிறார். தூயே தூபதி தேஹஸ்தே வாமனோ பூத் அவாமனஹ சர்வதேவமயம் ரூபம் தர்ஷயாமாஸ வை பிரபு. அற்புதமான ஸ்லோகம் சொல்றார். தோயே தூ பதிதே ஹஸ்தே. இந்த கமண்டல ஜலத்துல இருக்கிற ஜலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கல்பம் பண்ணி நான் 3 அடியை கொடுத்தேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், ஜலம் இவரோட கையில விழுந்த மாத்திரத்துல தத்தம் வாங்கின அந்த க்ஷணத்துல என்ன ஆச்சுன்னா வாமனோ அபூத் அவாமனஹ. வாமனனா குள்ளமா இருந்த அவர் அவாமனகன் என்ன அர்த்தம், அந்த வாமன ரூபத்திலிருந்து வேறு ரூபத்துக்கு மாறினார். எப்படி வேற ரூபத்துக்கு மாறினார், சர்வதேவமயம் ரூபம், எல்லா தேவதைகளோட ரூபமாக ஆனார். எப்படின்னா தர்ஷயாமாஸ வை பிரபு, இந்த விதமா வானத்துக்கும் பூமிக்கும் சர்வதேவ ரூபங்களா விஸ்வரூபம்னு பேரு. விஸ்வரூபமா வந்து பாத்தீங்கன்னா அவர் தரிசனம் காட்டினார் அந்த பிரபுவானவர். சரி, அப்ப வாமனன் அவாமனனா ஆயிட்டார். சின்னதா அங்குஷ்ட மாத்திரமா இருந்தவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆயிட்டார். சரி, எப்படி இருந்துச்சு அவரோட அளவு, சைஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னும் போது சொல்றார். பூபாதௌ தியௌ சிரஸ்ய சந்திராதித்யௌ சக்ஷுஷி. ஹரிவம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம், இந்த ஸ்லோகம் வரிசையா இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பூபாதௌ, அவர் என்ன பாத்தீங்கன்னா இந்த பூமியை அளந்தார். ஒரு சைட்ல இருந்து பூமியை வந்து ஒரே அடியில அளந்தார். அப்படி அளக்கும் போது தியௌஹு சிரஸ்ச அஸ்ய சந்திராதித்யௌ சக்ஷுஷி. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பாதங்கள் ஆயிற்று. பூபாதௌ, பூமி வந்து பாத்தீங்கன்னா பாதங்கள் ஆயிற்று. தியௌஹு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது, தியௌஹு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொர்க்கமானது அவருக்கு தலையாக ஆயிற்று. அது மட்டும் இல்ல, அஸ்ய சந்திராதித்யௌ சக்ஷுஷி, அவருக்கு கண்கள் எது ஆச்சு அப்படின்னு கேட்டா சூரியனும் சந்திரனும் கண்களாக ஆயிற்று. இத்தியாதி விஸ்வரூபம் தரிசயித்வா. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா எவ்வளவு பெரிய ரூபமா இருக்கும். இது அப்படியே எழுதிங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாண்டுக்கியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்தாங்க ஏகோ விம்சதி முகா அப்படின்னு மந்திரம் இருக்கு. விராட் ரூபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 அங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5வது சாப்டர்ல வைஸ்வானர வித்யா அப்படின்னு ஒரு வித்யா, விராட் உபாசனை. சாந்தோக்கியத்துல வைஸ்வானர வித்யான்னு பேரு.
அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாண்டூக்கியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வைஸ்வானர வித்யா விராட்டா உபாசனை பண்ண சொல்லியிருக்கு. விராட்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த பிரபஞ்சமே தன்னுடைய தேகமாக உடையவர், ஓங்காரத்தோட அகாரம். அந்த ஓங்காரத்தோட அகார சுரூபவியா இருக்கக்கூடியவரை வந்து உபாசனை பண்ணும் போது அவருக்கு 7 அங்கங்கள் 19 துவாரங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மாண்டூக்கியத்துல அந்த விராட் புருஷனை உபதேசம் பண்ணுது. விராட்டை எப்படி உபாசிக்கணும்? இந்த பூமியே பாதங்கள் அந்த பகவானுக்கு, இந்த சொர்க்கமே வந்து பாத்தீங்கன்னா பகவானோட தலை, அவரோட கண்கள் வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும், அவரோட வாய் வந்து பாத்தீங்கன்னா அக்னியே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய எனது வாயானது அக்னியே, இந்த திசைகளே அவருடைய காதுகள், ஆகவனீய அக்னி தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாய், அதுலதான் ஆகுதிலாம் கொடுக்குறாங்க எல்லாரும். இந்த கண்கள், இந்த திசைகளே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரோத்திரங்கள், இந்த அந்தரிக்ஷ லோக்கமே வந்து பாத்தீங்கன்னா பகவானோட ரூபம், இந்த உடல், இந்த பாடி. இது மாதிரி வர்ணனைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜலஸ்தானம் எதுவோ அது அவரோட மூத்திரஸ்தானம் தான். இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜலங்களும் பகவானோட யூரினை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், குடிச்சுட்டு இருக்கோம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு அமிர்தம் அப்படின்னு அவரோட வந்து பாத்தீங்கன்னா மூத்திரஸ்தானம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கேசங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வனஸ்பதிகள் எல்லாமே வந்து பகவானோட, லோகத்துல இருக்கிற எல்லா மரம் செடி கொடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட தேகத்துல இருக்கிற ரோமங்கள். இது மாதிரி மொத்த விஸ்வரூபத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உபாசனைக்காக சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு சாமி? நீங்களும் நானும் விராட்டா தான் இருக்கும். எப்படி இருக்கும்? அல்பனா இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? இல்ல நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விராட்டா இருக்கும் அப்படின்னு உபாசனை பண்றது. அகங்கிரக உபாசனையோட ஒரு அம்சம் வந்து பாத்தீங்கன்னா வைஸ்வானர வித்யா அப்படின்னு பேர், விராட் உபாசனைன்னு பேர். இன்னைக்கு காலையில கூட நான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன், ராஜ வித்யா ராஜகுஹ்யம்னு சொல்லும்போது அஸ்வபதி அப்படின்னு ஒரு ராஜாவை பத்தி சொன்னேன் தெரியுங்களா? அந்த அஸ்வபதின்ற ராஜாட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராமணர்கள் 5 பேர் வராங்க. வந்து பாத்தீங்கன்னா இந்த வித்யாவை வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள் வந்து முதல் முறையா இந்த விராட் உபாசனைய அஸ்வபதி ராஜாட்ட இருந்து கத்துக்கிட்டு போறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்ப சொல்லக்கூடிய இந்த வித்யா வந்து ஜனக மகாராஜாட்ட இருந்து யாக்ஞவல்ய மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிறார். ஜனக மகாராஜா நம்ம நினைக்கிற மாதிரி சும்மாலாம் இல்ல. இந்த விராட் உபாசனைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் குருவா இருந்தார். ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா ஜனக மகாராஜா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சொல்லி கொடுத்துட்டு இதுக்கு ஏதாவது பதில் கொடு அப்படின்னு கேட்டாருன்னு அவனு சொல்லியிருக்கேன். யாக்ஞவல்யர்கிட்ட வந்து யாக்ஞவல்யர் ஜனகர்கிட்ட போய் முறையா இந்த வித்யாவை விராட் உபாசனையை கத்துக்கிறார். கத்துக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, ஏன்னா விராட் உபாசனை எதுக்கு சுவாமி அப்படின்னா நம்மளுடைய கான்சியஸ்னஸ் லிமிட்ல இருந்து அன்லிமிட்டுக்கு போறது. நானே இந்த ஜெகத்தா இருக்கேன், பகவானே இந்த ஜெகத்தா இருக்காருன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானே அவரும் ஒண்ணுதான் அப்படின்னு பாக்குறது. அவரா நானே அந்த வாசுதேவனா இருக்கேன்னு பாக்குறதுக்கு பேர் தான் அகங்கிரக உபாசனை. முதல்ல ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா மொத்த ரூபமா பாக்குறது, விராட் ரூபமா. அதுக்கடுத்து அந்த விராட் ரூபமும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு அகங்கிரகம் பண்றது. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மகத்துவமானது. ஓங்காரத்தோட அகார உபாசனை அப்படின்னு பேர். அதனால்தான் நான் உங்களை சொல்லும் போதே ஓங்காரம் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கேன், ஸ்தூலமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சூக்ஷ்மத்துக்கு போகாதீங்க, ஸ்தூலத்தை சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா விராட்டு பாவம் வர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலத்தை வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த விராட் ரூபம் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹரிவம்சத்துல இங்க மட்டும் இல்ல, இதுல நம்ம பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா 11வது அத்தியாயம் விஸ்வரூப தரிசன யோகம் படிக்க போறோம். அதுலயும் இதே ரூபம் தான் வரப்போகுது. பூபாதவ், பூதான், இந்த பூதேவி தான் வந்து பாத்தீங்கன்னா பூமி தான் பாதங்கள் பகவானுக்கு. தியௌஹு, தியௌஹுனா சொர்க்கம், சொர்க்கம் தான் சிரக தலையாக இருக்கு. அஸ்ய இந்த விராட் புருஷனுக்கு. சந்திராதித்யௌச்ச சக்ஷுஷி, கண்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனும் சூரியனும் கண்களா இருக்கிறார். இத்தியாதி விஸ்வரூபம் தரிசயித்வா, இந்த விதமா விஸ்வரூபத்தை பகவான் என்ன பண்றார், காட்டுறார். காட்டிட்டு அவரோட ரூபம் எப்படி சுவாமி இருந்து எப்படி அளந்தார். தஸ்ய விக்ரமதோ பூமிம் சந்திராதித்யவ் ஸ்தனாந்தரே, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா விக்ரம அப்படின்னு பேரு. கிரமு பாத விக்ஷேபன்னு ஒரு தாத்து, நடத்தல்னு அர்த்தம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா விசேஷ ரூபத்துல விராட் ரூபத்துல இருந்துட்டு முதல் ஸ்டெப் எடுத்து என்ன பண்றார், பூமியை அளக்கிறார்.
அந்த பூமியை அளக்கும் போது தஸ்ய விக்ரமத்தோ பூமிம், அந்த விக்ரமன் என்ன பண்றார், திருவிக்கிரமன் முதல் அடியை எடுத்து என்ன பண்றார், பூமியை அளக்கிறார். அப்படி பூமியை அளக்கும் போது சந்திரனும் ஆதித்யனும் எந்த ரூபம் எங்க வராங்க தெரியுங்களா, அவரோட ஸ்தனபாகத்துக்கு வராங்க. மார்பு பகுதிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நெஞ்சுக்கு வராங்க. 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட நெஞ்சுக்கு வந்துட்டாங்களாம் இந்த பூமி அளக்கும் போது. எப்படி இருக்கும் வச்சு பாருங்க. தியான ஸ்லோகத்துல பூபாத யஸ்ய சந்திரன் அது இருக்கு. பூபாத யஸ்ய வரப்போகுது. இந்த தியான ஸ்லோகத்திலே உங்களுக்கு இதே ஸ்லோகம் இருக்கு, உங்களுக்கு நான் படிச்சுக்காங்க. அப்ப தஸ்ய விக்ரமத்தோ பூமிம் சந்திராதித்யவ் ஸ்தனாந்தரே, ஸ்தன அளவுக்கு அப்படின்னா மார்பளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனும் சந்திரனும் அவருடைய மார்பளவுக்கு வந்தன. நபக பிரக்கிரமமானஸ்ய நாபியாம் தௌ சமவஸ்திதௌ, அவர் அதே வந்து அந்தரிக்ஷ லோகத்தை மெஷர் பண்றார். வானத்தை அளக்கும் போது அந்த சூரியனும் சந்திரனும் அவருக்கு எங்க வந்தாங்கன்னா நாபிஸ்தானத்துக்கு இறங்கிட்டாங்களாம். பூமி அளக்கும் போது மேல இருந்தாங்க, மார்பளவுக்கு இருந்தாங்க. அதே நேரத்தில் வானத்தை அளக்கும் போது சந்திர சூரியன் கீழே போயிட்டாங்க, நாபிஸ்தானத்துக்கு தொப்புள் அளவுக்கு போயிட்டாங்களாம். சமவஸ்திதௌ திவம் ஆக்கிரமமானசிய, அவர் சொர்க்கத்தை 3வது அடியா சொர்க்கத்தை வந்து பாத்தீங்கன்னா அளந்தார் 3வது அடி. அப்படி அளக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஜானுமூலே வியவஸ்திதௌ, அந்த சந்திரனும் சூரியனும் எங்க போயிட்டாங்க அப்படின்னா நம்முடைய காலோட மூட்டி பகுதிக்கு, முழங்கால் அளவுக்கு போயிட்டாங்க. அப்போ முழங்கால் அளவுக்கு தான் சந்திரனும் சூரியனும் கீழே போயிட்டாங்க. ஹெட்லைட் மாதிரி கீழே போயிட்டாங்க, வண்டியோட ஹெட்லைட் மாதிரி. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா மேல போயிட்டார். அப்ப என்ன அர்த்தம்னா சூரியனும் சந்திரனும் இந்த அல்பமா போயிட்டாங்கன்னு அர்த்தம். இது பிராம்சுத்துவம் தரிசயதி ஹரிவம்சே, இந்த விதமா அவரோட பெரிய மகான் ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா மகத் ரூபத்தை இந்த மாதிரி ஹரிவம்சமானது சொல்கின்றது. விஸ்வரூபத்தை எடுத்துட்டார், சின்ன ஆளா இருந்தவர் இந்த விதமா. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, முதல் அடி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் அடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல தேகம். 2வது அடி வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம தேகம் அந்தரிக்ஷம். 3வது தேகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காரண தேகம் அகங்காரம். இந்த 3த்தை எடுத்துக்கணும். இந்த 3 அடியினால ஓங்காரத்தோட அகார உக்கார மகாரங்களை அளந்து என்ன பண்ணணும், பகவான் வந்து பாத்தீங்கன்னா 4வது பாதமா இருக்கக்கூடிய துரிய பாதத்தினால ஜீவனை வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றார், பிரம்மமா ஆக்கி விடுகின்றார், முக்தியை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கின்றார் அப்படின்னு சொல்லி முடியுது. முடிச்சதுக்கு பிறகு 154வது நாமம் அமோகஹா அப்படின்னு பேர். அமோகனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா வீணாகாத செயலை உடையவர். எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் அது வந்து பாத்தீங்கன்னா பர்பஸ்ஃபுல்லா இருக்கணும். நான் எப்பவுமே சொல்லுவேன், ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம். என்னோட ஆச்சாரியரோட அபியாசம் இது. நாங்க பார்ப்போம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க ஆச்சாரியர் சொல்லுவார், எந்த ஒரு வஸ்துவையும் என்ன பண்ணக்கூடாது, அலட்சியம் படுத்தக்கூடாது. எந்த வஸ்து, ஒரு குப்பை எடுத்தா கூட வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அதை வந்து பாத்தீங்கன்னா போடணும். எந்த நாமம் எந்த ரூபமா இருந்தாலும் அது ஈஸ்வரன். அதே மாதிரி எங்க ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேவையில்லாத எந்த கர்மத்தையும் பண்ண மாட்டாங்க. நான் பார்த்திருக்கேன், டிசிப்ளினை பார்த்திருக்கேன். என்னோட குருநாதரா இருக்கட்டும், என்னோட ஆச்சாரிய சுவாமியா இருக்கட்டும் பார்த்திருக்கேன், பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். என்ன பர்ஃபெக்ஷன் தெரியுங்களா? நம்மெல்லாம் வசவசன்னு எதையாவது பண்ணிட்டு இருப்போம்ல. நிறைய பேர் இருக்காங்க, தேவையில்லாத அன்வான்டா நிறைய காரியம் பண்ணிட்டு இருப்போம், சம்மந்தமே இல்லாம எதாவது பண்ணலாமே. ஏதாவது சும்மா போர் அடிக்குதா? போர் அடிக்கிறதுக்கு டைம் இருக்கா என்ன யாருக்காவது? எங்களுக்கெல்லாம் டைம்லாம் பத்த மாட்டேங்குது. எவ்வளோ நேரம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கிடைச்சா தூங்கி எந்திரிச்சு எதாவது வேலை பண்ணலான்னு தான் தோணுதோ இல்லையே, வேற எதுவும் டைமே இல்லை. இப்போ நம்ம வந்து லோக்கத்தில் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா வீணான காரியங்கள் லைஃபுக்கு மோட்சத்துக்கு யூஸே இல்லாமல் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம், வதன். ஆனால் பகவான் அப்படி இல்லைங்க. பகவான் பண்ற ஒவ்வொரு காரியமும் வந்து பார்த்தீங்கன்னா வீணான காரியம் இல்லை. அதனால அவருக்கு பேரு என்னது, அமோகஹா அப்படின்னு பேர். அமோகம்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இந்த நாமம் முன்னாடியும் வந்துருச்சு. அவரை நம்ம ஸ்துதி பண்ணுனா, அவரை பூஜை பண்ணுனா, அவரை ஸ்மரணம் பண்ணுனா அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடியவர், அமோக பலன்களை கொடுப்பவர். அந்த இடத்துல எந்த காரியம் பண்ணாலும் பகவானுக்காக அது வீணா போக போறதுல, நம்ம பண்ற காரியம் பலன் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி இங்கே வந்து அவர் பண்ற காரியம் எதுவுமே வீணான காரியம் இல்லை அப்படின்னு சொல்ல வருது. ஆச்சாரியர் சொல்ற, நபோகம் சேஷ்டிதம் யஸ்ய ச அமோகஹா. எவருடைய சேஷ்டையானது, சேஷ்டனானது ஆக்ஷன், எவருடைய சேஷ்டையானது ஆக்ஷனானது
எந்த ஒரு யூஸ்லெஸ்ஸும் இல்லாம போவதில்லையோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அமோகா அப்படின்னு பேரு பகவான். அதுக்கு அடுத்தது 155. இப்ப நம்ம என்ன பண்ணணும், கட் அண்ட் பேஸ்டா பண்ணணும், காப்பி பண்ணணும். எல்லாத்தையும் பகவான்கிட்ட இருக்கிறது என்னெல்லாம் இருக்கோ, நம்ம எல்லாம் என்னெல்லாம் முடியுமோ அது எல்லாத்தையும் காப்பி பண்றதுக்கு தான் சர்வாத்ம பாவம் நமக்கு சித்திக்கும். இனி எடுத்துங்க, எந்த காரியத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பர்பஸ்ஃபுல்லா பண்ணணும்னு வச்சுங்க. என்னது பர்பஸ்ஃபுல்? ஒன்று தர்மம் பண்ணணும், இல்லைன்னா பக்தி பண்ணணும், இல்லை அப்படின்னா யோகம் பண்ணணும், இல்லைன்னா ஞானத்தில் இருக்கணும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைமை பாஸ் பண்ணுறதுக்காக எதையோ பண்ணுறேன் சாமின்னு சொன்னீங்கன்னா டைம் உங்களை பாஸ் பண்ணிட்டு போகும். பர்தஹரி சொல்றார், காலேன யாத்தா வயமேவ யாத்தாகா அப்படின்றார். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் காலத்தை நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு, டைம் பாஸ் அப்படின்னு. இந்த ட்ரெயின்ல எல்லாம் போகும்போது ஒரு வார்த்தை நார்த் இந்தியாலாம் கிடைக்கும், டைம் பாஸ் டைம் பாஸ் டைம் பாஸ் அப்படின்னு பீனட் பாக்கெட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பான், வித்துட்டு போயிட்டு இருப்பான். டைம் பாஸ் டைம் பாஸ் டைம் பாஸ். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா அந்த டைம் பாஸ், டைம் பாஸ் பண்றோமா? டைமை நம்ம பாஸ் பண்ணல சாமி, டைம் நம்மளை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. எல்லாம் வந்தாங்க, காலம் கடந்தார். காலம் கடந்தார்னு என்ன அர்த்தம்? காலம் இவரை கடத்திடுச்சுன்னு அர்த்தம். போயிட்டோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த காரியத்தை பண்ணும் போதும் காலத்தை கடத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது. பர்பஸ்ஃபுல்லா பகவான் மாதிரி ஒவ்வொரு கர்மத்தையும் பண்ணணும். அதுக்கு அடுத்து 155வது நாமம் சொல்றாரு, சுச்சிகி அப்படின்னு பேர். சுச்சி அப்படின்னா என்ன சுவாமி அர்த்தம்? இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா காலையில நாம வந்துச்சா பகவானோட அந்த வித்யாவை பத்தி பேசும்போது பவித்திரம் அப்படின்னு ஒரு நம்ம பார்த்தோம். பகவத்கீதையில இந்த பிரம்ம ஜானம் எப்படிப்பட்டது? பவித்திரம். அந்த பவித்திரம் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா சுச்சிகி அப்படின்ற வார்த்தையில இருக்கிறது. என்ன பண்ணக்கூடியது? சுத்தப்படுத்துகின்றவர். சுச்சிகி என்னது? ஸ்மரதாம் ஸ்துவதாம் அர்ச்சயதாம் ச பாவனத்துவாத் சுச்சிகி. யாரெல்லாம் பகவானை வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறாங்களோ, எவர்கள் எல்லாம் பகவானை ஸ்துதிக்கிறாங்களோ, எவர்கள் எல்லாம் பகவான் அர்ச்சனை பண்றாங்களோ அவங்களை எல்லாத்தையும் பகவான் என்ன பண்றாருன்னா பாவனம் பண்றார், சுத்தப்படுத்துறார். அதனால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சுச்சிகின்னு பேர். குரூம் ஸ்டிக், பகவான் தான் பெரிய குரூம் ஸ்டிக். எல்லாத்தோடைய ஒட்டை அடிக்கிறதுக்கு நான் ஒன்று பெருசா வச்சிருக்கேன். டும் டும் டும்னு அடிச்சா எல்லாம் கிளீன் ஆயிடுது. அப்பப்போ பகவான் நம்மளுடைய உள்ளத்தை எல்லாத்தையும் ஒட்டடை அடிக்கிறார். உள்ள எல்லாம் படிஞ்சு போயிருக்கு, நூலாம்படையா இருக்கு, நிறைய காம குரோதம் எல்லாம் வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் பியூரிஃபை பண்றார். காலையில சொன்ன அவர் தான் ஆசிட்டா இருக்காரு அப்படின்னு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன் குரூம் ஸ்டிக்கா இருக்காரு அப்படின்னு. அவர் தான் பெரிய ஆசிட்டு, அவர் தான் பெரிய குரூம் ஸ்டிக். அதனால வந்து ஆச்சாரிய சொல்றாரு, அஸ்ய ஸ்பரிஷ்ச மகான் சுச்சிகீதி மந்திர வர்ணாத். இவரை யாரெல்லாம் டச் பண்றாங்களோ, அஸ்ய ஸ்பரிஷ்ச, இவரை வந்து பாத்தீங்கன்னா இவர் யாரெல்லாம் இவர் டச் பண்றாரோ, நம்ம வந்து ராம் 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 கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணன்னு சொல்றோம்னு வச்சுங்களேன், எப்பெல்லாம் சொல்றோமோ அவரை டச் பண்றோம்னு அர்த்தம். எப்பெல்லாம் ஸ்மரிக்கிறோமோ அப்ப டச் பண்றோம்னு அர்த்தம். அப்ப எப்பெல்லாம் அவரை வந்து நம்ம ஸ்பர்ஷம் பண்றோமோ, மகான் சுச்சிகி பவதி, அவன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சுத்தமானவனாகின்றான். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா வைதிகத்துல டெய்லி வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணும் போது ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சமனம் பண்ணதுக்கு பிறகு முதல் நாமமே என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம சங்குல ஜலம் எடுத்துக்கிறோம். சங்குல ஜலம் எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கங்கை செய்யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னிதவு குரவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜலத்தை வந்து சங்கு ஜலத்தை எடுத்து என்ன பண்றோம், திரவியங்கள் எல்லாத்தையும் புரோக்ஷனம் பண்றோம், சுத்தப்படுத்துறோமா. எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தன்னையும் வந்து பாத்தீங்கன்னா தெளிச்சுக்கிட்டு சுத்தப்படுத்திக்கிறோம். இதை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு நாமம் சொல்றோம். என்ன சொல்றா, அப்பவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாஹ்யாப்யந்தர சுச்சிஹி அப்படின்னு ஒரு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம சொல்றோம். अपवित्र पवित्रो वा सर्वावस्थां गतोऽपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं सबाह्याभ्यन्तरो शुचिः அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. இப்போ புரியுதா உங்களுக்கு? நான் ஏன் ஒவ்வொரு பாடம் முடியும் போதும் வந்து கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணன் 3 வாட்டி சொல்றேன்ல, எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாமம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னது, அப்பவித்திர பவித்ரோவா. இப்ப நம்ம கிளாஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா 2-3 பேர் முன்னாடிலாம் வந்தாங்க.
ஒருத்தர் பாடத்துக்கு வந்துட்டு இருந்தார். அவர் சுவாமி அப்பா வந்து காலமாயிட்டார் சுவாமி அப்படின்னார். பாடத்துக்கு வரலாமா சாமி அப்படின்னாரு. நல்லா வரலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க தெரியுங்களா உங்களுக்கு? முந்தின நாள் வந்து அப்பாவை தகனம் பண்ணிட்டு மறுநாள் காலையில கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேரும் கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. அவங்க கேட்டாங்க, சுவாமி இது வந்து அசௌச்சம் இல்லையா சுவாமிஜி? வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டுலாம் இருக்கே சுவாமி அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா நாமத்தை வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட நாமத்தை சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பவித்திர பவித்ரோவா. நீங்க சுத்தமா இருந்தாலும் சுத்தம் இல்லாம இருந்தாலும் சர்வாவஸ்தாம் எல்லா அவஸ்தைகளிலும். நான் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஆச்சாரியர்கள்லாம் சொல்லுவாங்க, எந்த அவஸ்தையில இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாமத்தை வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட நாமத்தை சொல்லலாம். எந்த அவஸ்தையில இருந்தாலும் ஆண்களும் பெண்களும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வாவஸ்தாம் கதோபிவா எஸ்மரேத். எவன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில அசௌச்சமா இருக்கலாம். அதே வந்து எவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாமத்தை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்மரேத் புண்டரீகாட்சக, எவன் அந்த புண்டரீகாட்சன் அந்த ஹிருதயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கின்றானோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா பாஹ்யாபியந்தரவு சுச்சிகி, அவன் என்ன ஆகிறான்? உள்ளேயும் வெளியிலையும் சுத்தமானவன் ஆகின்றான். அப்ப பரம பவித்திரம் பண்ணக்கூடியது எது அப்படின்னா பகவானோட நாமம் ஸ்மரணம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சுச்சிகி அப்படின்னு அவருக்கு பேரு. அஸ்ய ஸ்பர்ஷஸ்ச மகான் சுச்சிகி இது மந்திர வர்ணாத். மந்திரமும் சொல்லுது இவரை டச் பண்ணாவே என்ன கிடைக்கும் அப்படின்னா பரிசுத்தி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு அடுத்து 156வது நாமம் ஊர்ஜிதா. பெரிய ஆசிட்டா இருக்கிறதுனால சுத்தப்படுத்துறதுக்கு பெரிய ஆசிட்டா இருக்கணும், ரொம்ப பவர்ஃபுல்லான ஆசிட்டா இருக்கணும். நல்ல கான்சென்ட்ரேட்டடா இருக்கிற ஆசிட் இருந்தாதான், டைல்யூஷன் பண்ணாத ஆசிட்டா இருந்தாதான் எல்லாத்தையும் நாசம் பண்ணக்கூடியது, அழுக்கெல்லாம் நாசம் பண்றதா இருக்கும். அதனால அவருக்கு பேர் என்ன பேருப்பா அப்படின்னா ஊர்ஜிதகன்னு பேரு. மிகவும் பவர்ஃபுல்லானவர், மிகவும் வலிமையானவர். அதுக்கு பேர் ஊர்ஜிதக அப்படின்னு பேர். பிராணசக்தி, பிராணசக்தி தான் இருக்கிறதுலே அதிகமான ஊர்ஜா சக்தி இருக்கிறது. இப்ப நான் பேசுறேன்னு வச்சுங்களேன், இந்த பேசுற சக்தி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வரும்போதே திணறி போயிருந்தேன். எனக்கு ஃபுல்லா பேசுறதுக்கே எனர்ஜி இல்லை. நான் ஆரம்பிக்கும் போது பகவானே பேச்சே வரமாட்டேங்குது, நீ தான் பேசணும் அப்படின்னோட இப்ப பாருங்க நல்லா பேசிட்டு இருக்கேன் பாருங்க. ஊர்ஜா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிராணசக்தி தான் ஊர்ஜா, வலிமைன்னு பேரு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஹைட்ராலிக் பவர் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, என்ன ஹைட்ராலிக் பவர் அப்படின்னா பிராணன். கிரியாசக்தி எது அப்படின்னா பிராணன். அந்த பிராண ரூபத்தில் இருக்கக்கூடிய பகவான் ஹிரண்ய கர்ப்பர் தான் ஊர்ஜிதக அப்படின்னு பேர். எந்த கிரியைகள் பண்றதா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு வந்து பிராண சக்தி தான் இருக்கணும், எனர்ஜி அவர் தான். சூரியன்ல இருக்கக்கூடிய வலிமையா அவர் தான் இருக்கார். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாஷிகர் சொல்றாரு பல பிரகர்ஷாலித்துவாத் ஊர்ஜிதக. பல பிரகிருஷாலித்துவா, அவருடைய பலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமானது. இந்த உலகத்திலேயே மிகவும் பலசாலி யார் அப்படின்னா வாயு. வாயு பகவான் தான். ஏன் அப்படின்னா சூரியனையும் சந்திரனையும் சுத்த வைக்கிறார் தெரியுங்களா? அப்ப எவ்வளவு பெரிய பலம் இருக்கணும் அவர்கிட்ட. அப்ப வந்து அந்த பலசாலியா இருக்கிறவர் தான் ஊர்ஜிதக அப்படின்னு பகவானுக்கு பேர். அதுக்கப்புறம் அதீந்திரஹா எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டா சூத்திராத்மா எங்க இருக்கார்? சூத்திரம் வாயுர்வை சூத்திரஹா. சூத்திராத்மா என்ன இருக்கார்? இந்த மொத்த சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் மணியா போட்டு தொங்க விட்டுருக்காராம். இந்த நட்சத்திரங்கள் மணி, நல்ல நட்சத்திரங்களும் பூமியும் கிரகங்களும் எல்லாம் பகவானோட சூத்திராத்மாவோட பிராணன்ல வந்து பாத்தீங்கன்னா கோர்க்கப்பட்டதா அவர் மாலையா போட்டுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு. அப்ப அப்படிப்பட்ட வலிமை உள்ளவர் வந்து பாத்தீங்கன்னா ஊர்ஜிதகா எங்க இருக்கார்? எனக்குள்ளார பிராணனா இருக்கார். அதீந்திரகன்னு பேர். அதீந்திரகன் என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே சொல்றேன், இந்திரன்ற அர்த்தம் எதை குறிக்கும்? அகங்கார, ஜீவ அகங்காரத்தை குறிக்கும். அதீந்திரகன என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரனை கடந்தவர். அதீந்திரகனா இந்திரனை கடந்தவர். இந்திரனை கடந்தவர்னா வெளியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்திரனை காட்டிலும் மேலானவர் அப்படின்னு அர்த்தம். அதே வந்து பாத்தீங்கன்னா ஆத்தியாத்மிகத்துல எடுத்தீங்க அப்படின்னா அகங்காரத்தை காட்டிலும் மேலானவர். அகங்காரத்தை காட்டிலும் மேலானவர். புத்தியில வந்து அகங்காரம் இருக்கு, அந்த அகங்காரத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா மேலானவர், ஒரிஜினல் கான்சியஸ்னஸா இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அதீந்திரக. பாஷிகர் சொல்றார் அதீந்திரத்துவம் அதீத்திய இந்திரம் ஸ்திதோ ஞான ஐஸ்வர்யாதிபிகி ஸ்வபாவ சித்தைர் இது அதீந்திரஹா. பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரனை கடந்தவரா இருக்கார். அதீத்திய இந்திரம் ஸ்திதா, இந்திரனை கடந்து போயிருக்கிறார். எப்படி இருக்கார்? ஞான ஐஸ்வர்யாதிபிகி. பகவான்கிட்ட வந்து சுவாபாவிகமாவே வந்து பார்த்தீங்கன்னா பூரணமான ஞானம்,
பூரணமான ஐஸ்வர்யம், இதையெல்லாம் பூரணமான வைராக்கியம் எல்லாம் பூரணமா இருக்கிறதுனால அவர் வந்து பாத்தீங்கன்னா சுபாவ சித்த ரீதி இதை எல்லாத்தையும் சுபாவமா வச்சிருக்கார். ஆனா இந்திரன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா சுபாவம் இல்ல. இந்திரன் கருமத்தினால அந்த பதவியை அடைஞ்சிருக்கான். இந்திரனோட பதவி காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, போஸ்டிங் டைம் முடிஞ்சுன்னா அவ்வளவுதான். அவன் நம்மள மாதிரி கூஜா தான். இந்த பூமிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பிறவி பிறப்பான்னு தெரியாது. ஆனா பகவான்கிட்ட இருக்கிற அந்த ஐஸ்வர்யங்கள் எதுவுமே அவரோட சுபாவ சித்தமா இருக்கிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்திரனை காட்டிலும் மேலானவர் வந்து பாத்தீங்கன்னா பகவான். அதனால அவருக்கு பேர் அதீந்திரஹா அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் சங்கிரகா அப்படின்னு பேர். சங்கிரகன்னா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரளய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரளயம் செய்பவரா இருக்கார். நான் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கேன், ருத்ரனா இருக்கேன் அப்படின்னு பகவத்கீதையில சொல்றார். ருத்ரனா இருக்கேன், காலமா நான் தான் இருக்கேன், யமனா இருக்கேன் அப்படின்னு சொல்றார். யம ரூபத்துல இருந்துகிட்டு, ருத்ர ரூபத்துல இருந்துகிட்டு, கால ரூபத்துல இருந்துகிட்டு பகவான் தான் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்றார், எரேசரா இருக்கார். சர்வேஷாம் பிரதி சங்கிரகாத் சங்கிரகா, எல்லாத்தை குறித்தும். இப்ப நம்ம மரணத்தை கொடுக்கிறார், யாரு கொடுக்கிறாருன்னா பகவான் தான் கொடுக்கிறாரு மரணத்தை. இப்படி ஸ்நேகமா பாருங்களேன். பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிறப்பை கொடுத்தது அவர் தான், என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறது அவர் தான். எது பிறப்பை கொடுத்தது? பிராணன். எப்படி ஜீவிக்க வைக்கிறது எது? அதே பிராணன். இந்த பிராணன் போயிடுச்சுன்னா இதுக்கு இந்த தேகத்துக்கு என்ன ஆயிரும்? மரணம் வந்துடும். யார் கொடுக்குறா மரணத்தை? அந்த பிராணன் தான். அப்ப பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டிகர்த்தா, ஸ்திதிகர்த்தா, லயக்கர்த்தாவா இந்த பிராண ரூபத்துல இருக்கார். பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா சம்பர்கன்னு பக்கத்துல போட்டுங்க ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா சம்பர்கா அப்படின்னு பேர். இந்த சங்கிரகன்றதுக்கு பக்கத்துல சாந்தோக்கிய உபனிஷத்து 4வது சாப்டர்ல ஒரு உபாசனை சொல்லப்பட்டிருக்கு. வாயுர்வை சம்பர்கா பிராணோவை சம்பர்கா. வெளியில வந்து பாத்தீங்கன்னா பிராணன், வெளியில வந்து பாத்தீங்கன்னா மகாவாயு. அதே இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராணனுக்கு பேரு சம்பர்கன்னு பேரு. சம்பர்கனா என்ன அர்த்தம்? இங்க சொல்லியிருக்கேன் சங்கிரக. சங்கிரகம் பண்றது அப்படின்னா தனக்குள்ளார எல்லாத்தையும் லயம் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். அதே சப்தம் வேற டெர்மினாலஜில இருக்கும்போது சம்பர்கன்னு பேர். எல்லாத்தையும் தன்னிடத்துல லயம் பண்ற சாமர்த்தியம். டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தூக்கத்துக்கு போறோம்ல, அந்த தூக்கத்துக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணன்ல தான் எல்லாம் லயமாகுது. இந்த தூக்கத்துல எல்லாத்தையும் லயம் பண்ணிட்டு தான் மாத்திரம் இருக்கிறது எதுனா அந்த பிராணன் மாத்திரம் தான். அப்ப எல்லாத்தையும் லயம் பண்ணக்கூடிய லயக்கர்த்தா எது அப்படின்னா இந்த பிராணன். அத்தியாத்மத்துல பிராணன், அதிதைவிக்கம் ஆதி பௌத்திகத்துல வந்து மகாவாயு. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ருத்ரனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெய்வத்துல சொல்றோம். அப்ப சங்கரக ரூபம் அப்படின்னா சம்பர்க ரூபம் அப்படின்னு பேர். அவரை உபாசிக்கணுமா. ரைக்வ வித்யான்னு பேர். அதுக்கு பேர் என்ன பேர்? வித்யா. ரைக்வர்னு ஒரு குஷ்டரோகியை பத்தி ஒரு விஷய பத்தி சொன்ன பார்த்தீங்களா? இன்னைக்கு காலில் கூட நினைச்சோம், பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்றோம், பகவானே இந்த ரைக்வருக்கு கிடைச்ச மாதிரி எங்கேயாவது கண்ணு தெரியாம ஏதாவது ஏதோ ஒரு கிராமத்துல பிராண உபாசகனா இருந்தா போதும், இதெல்லாம் ஈஸ்வரமயம் அப்படின்னு காலையில் நான் பாடம் எடுத்துட்டு இருக்கேன்ல. இந்த பாடத்துல சொல்ற மாதிரி சர்வத்தையும் ஈஸ்வர பாவனை பண்ணிட்டு ஒருத்தன் உட்கார்ந்தான் அப்படின்னா போதும், அதான் ஜீவன். வேற இங்க என்ன சாதிக்கிறதுக்கு மண்ணாங்கட்டி? ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. ரைக்வர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பாவம் பண்ணதுனால லோக்கத்துல இருக்கிற எல்லா புண்ணியத்தையும் அவர் அடைஞ்சாராம். ஏன் அப்படின்னா எல்லாத்துல இருந்தும் பண்றது யாரு? பிராணன் தான் பண்ணிட்டு இருக்கு. எல்லாத்தையும் லயம் பண்றது யாரு அப்படின்னா அந்த பிராணன் தான் எல்லாத்தையும் லயம் பண்ணிட்டு இருக்கு. ருத்ர அவதாரமா இருக்கு. சம்பர்கன்றதுக்கு இன்னொரு மீனிங் தான் சங்கிரகா அப்படின்னு பேர். சர்வேஷாம் பிரதிசங்காராத். பிரதிசங்காரம்னு என்ன அர்த்தம்? வெளியில விட்டாரு, சிருஷ்டி பண்ணாரு, திரும்ப எல்லாத்தையும் லயம் பண்றாரு. பிரதிசங்காரம் பண்றது, எல்லாத்தையும் உள்ள எடுத்துக்கிறது, ரிசீவ் பண்ணிக்கிறது, கிராஸ் பண்ணிக்கிறது, எல்லாத்தையும் கவர்ந்து இழுத்து தனக்குள்ளார அடக்கிக்கிறது. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சங்கிரகான்னு பேரு. பிராண சக்தியா இருந்துகிட்டு எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்றார், தன்னிடத்திலேயே லயமும் பண்ணிக்கிறார். 159வது நாமம் சர்கா. இதெல்லாம் இன்டர்லிங்க் இருக்கு. உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டா இன்டர்லிங்க் வரும். அவர் தான் லயம் பண்றாரு அப்படின்னா இல்லப்பா, லயம் மட்டும் இல்ல, அவர் தான் ப்ரொடியூசரும். அவர் தான் இந்த ஜெகத்தை எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு. எப்படி ப்ரொடியூஸ் பண்ணார்? தனக்கு வேறா ப்ரொடியூஸ் பண்ணாரா அப்படின்னா இல்ல இல்ல, தானே இந்த ஜெகத்தா என்னானார், பரிணமிச்சார். அதனால அவருக்கு பேர் என்ன பேருன்னா சர்கஹான்னு பேரு. இந்த மொத்த ஜெகத்தும் விராட்டுன்னு பேரு. பகவானோட ஸ்தூல தேகம் எது? இந்த மொத்த ஜெகத்தும் பகவானோட ஸ்தூல தேகம்.
இந்த மொத்த சர்க்கம் சிருஷ்டின்னு சொல்லக்கூடியது எல்லாம் நானே பலவாக ஆவேன் அப்படிதான் சிருஷ்டி பண்றார். இந்த ஜீசஸ்ல வந்து அவங்க பைபிள்ல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கேயோ பகவான் இருந்துகிட்டு தடஸ்த ஈஸ்வரவாதம்னு பேர். மற்ற மதங்கள்ல பகவான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைவத்துல சொல்றாங்கன்னு வச்சுங்க, புரிதல் இல்லாதவங்க என்ன பண்றாங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா கைலாயத்துல இருந்துகிட்டு இந்த உலகத்தை படைத்தார் சைவர்கள் சொல்லுவாங்க. வைஷ்ணவர்கள் சொல்லுவாங்க பகவான் வந்து பாத்தீங்கன்னா வைகுண்டத்துல இருந்துகிட்டு இதை படைச்சார், இந்த கிரியேஷன் பண்ணார் அப்படின்னு. அதுக்கு அடுத்து சொல்லுவாங்க, பைபிள்ல இருக்கவங்க சொல்லுவாங்க அவர் ஹெவன்ல இருந்துகிட்டு இந்த உலகத்தை படைத்தார். நம்ம அடுத்த கேள்வி கேட்போம், அவங்க இருந்த ஹெவனை யாரு படைச்சா? அப்ப பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கைலாயத்தை படைச்சாரு, கைலாயத்துல இருந்து இந்த சிருஷ்டி பண்றாரு. அப்படின்னா கைலாயத்தை யாரு படைச்சா? வைகுண்டத்துல இருந்து பகவான் கிரியேஷன் பண்றாருன்னா வைகுண்டத்தை யாரு படைச்சா? அவருக்கு முன்னாடி இருந்துச்சா, இல்ல அவர் இருக்கும் போது அவர் தான் படைச்சாரா? அவர் படைச்சாருன்னா அவர் எங்க இருந்துகிட்டு படைச்சார்? இதெல்லாம் கேள்வி வரும், நிறைய கொஸ்டின் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா வேதாந்தம் சொல்லுது, நீ தப்பா புரிஞ்சிருக்கப்பா. பகவான் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா இருந்துகிட்டு இந்த உலகத்தை படைக்கவில்லை. பகவான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆனார் அப்படின்னு கேட்டா, பியூர் கான்சியஸ்னஸா இருந்தவர் மாயையோட சேர்ந்து ஈஸ்வரனா, நம்ம பார்வைக்கு ஈஸ்வரன் ஆனார். அவர் அப்பவும் சுத்த சைத்தன்யம் தான். இந்த மாயையோட சேர்ந்தோன்னா ஒரு ஹிரண்ய கர்ப்ப ரூபம்னு ஒரு ரூபம் வெளியில வந்துச்சு, சூக்ஷ்மமா வெளிப்பட்டது. அதே சூக்ஷ்மம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜகத்தா ஸ்தூலமா ஆயிற்று, விராட் ரூபத்தை ஆயிற்று. அப்ப பகவான் தான் என்ன பண்றாருன்னா சுத்த சைத்தன்யமா இருக்கார். அவருக்கு மேலதான் மாயையினால ஈஸ்வரத்தன்மை கல்பிதம். அவருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பிராணன் அப்படின்ற இரண்ய கர்ப்ப தத்துவம் கல்பிதம். அவருக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விராட்ன்றது கல்பிதம். இந்த மொத்த ஜெகத்தா யார் இருக்கார்னா பகவான் தான் இருக்கார். அதனால அவருக்கு பேரு சர்க்கஹான்னு பேரு, சிருஷ்டின்னு பேரு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், நான் இப்ப சொல்லிட்டே இருக்கேன்ல, இந்த லோக்கத்துல இருக்கிற எதுவும் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு அந்நியமா ஒரு எம்எம்மும் இல்லை, எல்லாம் பகவான் தான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கஹான்னு பேர். 160வது நாமம் திருதாத்மா அப்படின்னு பேர். திருதாத்மான என்ன சுவாமி அப்படின்னா, இப்ப நான் தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆகிறேன். நம்ம எவல்யூஷன் தியரி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்க, எப்படிப்பா எவல்யூஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிணாமவாதம் எப்படி நடந்துச்சு. தூக்கத்தில் நான் இருந்தோமா, அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியலை இருந்தோமா, அதுக்கப்புறம் மெதுவாக இந்த ரெண்டும் சேர்ந்து பிராணனும் உள்ளுக்குள்ளார போயிட்டு இருந்துச்சா, தூக்கத்தில் இவ்வளோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேக்கப் ஆகும்போது புத்தியா ஆச்சு. இப்போ நான் அப்படியே இருக்கா, வேக்கப் ஆனதுக்கு பிறகு நான் அப்படியே இருக்கா. அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியலைன்னா என்னை பற்றின நான் என்னவா இருக்கேன்னு எனக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கா, அஜ்ஞானம் இருக்கா, இருக்கு. இந்த அஜ்ஞானத்துலேருந்து என்ன உண்டாச்சு, பிராணன் உண்டாச்சு. பிராணன் போயிட்டு இருக்கா, இப்போவும் பிராணன் போயிட்டு இருக்கு. நான் இருக்கேன், எனக்கு என்னை பற்றின ஞானம் இல்லை, அஜ்ஞானம் இருக்கு, என்ன மூடி மறைச்சிருக்கு. அப்புறம் பிராணன் இருக்கு, போயிட்டு இருக்கு பிராணன். இந்த மூணும் தூக்கத்தில் இருந்தது காரண தேகத்தில். இப்போ என்ன ஆயிடுச்சு, வேக்கப் ஆனதுனால புத்தி வந்துச்சு. அதுக்கு மேலே அந்த பிராணனுக்கு மேலே புத்தி ஆரோப்பமாச்சு, புத்திக்கு மேலே மனசு ஆரோப்பமாச்சு, மனசுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் ஆரோப்பமாச்சு, இந்திரியத்துக்கு மேல இந்த தேகம் ஆரோப்பமாச்சு, இந்த ஜெகத் ஆரோப்பமாச்சு. இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேயரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இத்தனை லேயர் இருக்கு. இப்ப திரும்ப வந்து நம்ம இதுக்கு போகும்போது, லயத்துக்கு போகும்போது, டீப் ஸ்லீப் போகும்போது என்ன ஆகும், ஸ்தூல பிரபஞ்சம் ஸ்தூல தேகம் போயிடும். சொப்பனத்துல என்ன இருக்கும், இந்திரியங்கள் இருக்கும், மனசு இருக்கும், இதெல்லாம் வந்து சூக்ஷ்மம். சூக்ஷ்ம தேகம் 17 தத்துவங்கள் இருக்கும். இதுக்கப்புறம் டீப் ஸ்லீப் போறீங்க அப்படின்னா, சொப்பனமும் விட்டு போச்சு அப்படின்னா எங்க போவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 தத்துவத்துக்கு வந்துடுவீங்க. நான் சுகமா தூங்குனேன், கூட எதற்கு பிராணன் போயிட்டு இருக்கும், இதுதான் டீப் ஸ்லீப். அப்ப இதுல இருந்து தான் 17 தத்துவங்கள் வேக்கப் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்தூல பிரபஞ்சம் வேக்கப் ஆகுது. அப்ப மொத்த ஜெகத்தும் வந்து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் இருக்கு பாத்தீங்களா, இந்த நான் தான் மாயையோடு சேர்ந்து சூக்ஷ்மமா ஸ்தூலமா வந்து பாத்தீங்கன்னா பரிணமிக்கின்றது. அப்ப இந்த நான்ற பரமாத்மா தத்துவம், இந்த கான்சியஸ்னஸ் தான் இந்த மொத்த கிரியேஷனும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது எப்பவுமே சங்கதோஷம்னு ஒண்ணு உண்டாகும். காரியமா ஆயிடுச்சு அப்படின்னா அது கெட்டு போயிடுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த நாமமே சொல்லுது திருதாத்மா அப்படின்னு. திருதாத்மான என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃபார்ம்ல இருக்கிறவர் அர்த்தம். திருதாத்மான்றதுக்கு அர்த்தம் ஏக்கரூபமா இருக்கிறவர், ஒரே வடிவானவர். திருதாத்மான்றதுக்கு அர்த்தம் ஒரே வடிவானவர், தன்னிலையில் மாறாதவர் அப்படின்னு அர்த்தம். என்னது ஆச்சரிய பாஷ்யத்தை சொல்றார், ஏக்கரூபேன. அவர் எப்படி இருக்காரு அப்படின்னா சச்சிதானந்தமா
இப்பவும் இருக்கார். இப்பவும் நீங்க பகவானை எப்படி ஃபீல் பண்ணணும்? அந்தர்யாமியா பகவான் நானா இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் நான் இருக்கா? நான் இருக்கு. இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்னு சொல்றீங்களா? ஆமா, என்னை பத்தியும் தெரியல, இந்த ஜெகத்தை பத்தியும் தெரியல, நிறைய தெரியலன்ற அஜ்ஞானம் இருக்கு. பிராணன் போயிட்டு இருக்கா? பிராணன் போயிட்டு இருக்கு. அப்ப காரண சரீரத்துல இருந்த மூணும் இப்பவும் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம் மூணும் வந்து போயிட்டே இருக்கு. இந்த மூணும் வந்து போயிட்டு இருக்கும் போது கூட இந்த நான் எப்படி இருக்கு? எப்பவுமே நானா தான் இருக்கு, ஏக்கரூபமா இருக்கு. சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்ம. எந்த காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அது மாறுபடுதே இல்லை. எந்த விதமா மாற்றம் நடக்கும்? ஆச்சாரிய சொல்றாரு, ஜென்மாதி ரஹிதயா. அந்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜன்மம் இல்லை. அஸ்தி, ஜாயத்தே, வர்த்தத்தை, விபரிணமத்தை, அபக்ஷியத்தை, வினஷ்யதி அப்படின்னு இந்த தேகத்துக்கு இருக்கக்கூடிய 6 விதமான விகாரங்கள், அம்மா வயிற்றுல இருக்கிறது, பிறக்கிறது, வளர்றது, மெதுவா பரிணாமத்தை அடையிறது, அதுக்கப்புறம் மெதுவா தேயறது, அதுக்கப்புறம் ஒரு நாள் தேகம் இல்லாம போறது. இது எல்லாம் இந்த தேகத்துக்கு சம்பவிக்குது, இந்த கிரியேஷனுக்கும் சம்பவிக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பேஸா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா நானா இருக்கிறதுக்கு எதுவுமே சம்பவிக்கிறது இல்லை. அதனால அவருக்கு என்ன பேர் அப்படின்னா ஜென்மாதி ரஹிதயா திருத ஆத்மா. திருத்த அப்படின்னா திடம்னு அர்த்தம். ஒரே ரூபமா திடமா இருக்கிறதுனால எவர் அப்படிப்பட்ட ஆத்மா எவருக்கு அது மாதிரி சொரூபம் இருக்கோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா திருதாத்மான்னு பேரு. ஏக்க ரூபமா இருக்கிறவர், மாறாதவர் அப்படின்னு பேர். இதே நாமம் தான் அச்சுதகன்ற வார்த்தைக்கும் நம்ம நாமத்துக்கும் மீனிங் பண்ணியிருக்கோம். அடிச்சா இதுக்கப்புறம் 161வது நாமம் நியமக அப்படின்னு பேர். நியமகனா என்ன அர்த்தம்னா போஸ்டிங் போடுற ஆளுன்னு அர்த்தம். இந்த லோக்கத்தில் இருக்கக்கூடிய லோக்கபாலர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், சமுத்திரராஜன், எல்லாம் இந்த பூமி, ஜலம், அக்னி, இது மாதிரி எத்தனை தேவதைகள் இருக்காங்களோ எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரை டைப் பண்ணி கொடுத்தவர் இவர் தான், போஸ்டிங்கை கொடுத்தவர். அதனால இவருக்கு பேரு நியமகான்னு பேர். என்ன நியமக அப்படின்னா ஸ்வேஷு அதிகாரேஷு. அவங்க ஸ்வேஷுனா தன்னுடைய அதிகாரங்களில் பிரஜைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா நியமயதி இது நியமகா, நியமனம் பண்றவர்னா ஏன்பா நீ என்ன பண்ண, நீ வந்து அட்டெண்டரா இருந்துக்கோ, எஸ் பாஸ் இதான் உன்னோட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோ, நீ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அட்டெண்டர் வேலையை பண்ணணும், நீ வந்து பாத்தீங்கன்னா கேஷியராரு, நீ அக்கௌண்டன்டாரு, நீ மேனேஜராரு, நீ வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்வைசராரு அப்படின்னு எல்லாத்துக்கும் அந்தந்த வேலையை எப்படி ஒருத்தர் கம்பெனியில மெயின் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரோ அதே மாதிரி பகவான் என்ன பண்றாருன்னா ஒர்க்கிங் ஆர்டர் எல்லாத்துக்கும் கொடுக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா பகவான். ஸ்வேஷு அதிகாரேஷு, அவங்க அதிகாரம் உள்ள கர்மங்களில் சூரியன், சந்திரன், மற்ற மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரஜைகளை வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த கர்மத்தை பண்றதுக்கான நியமனம் பண்றவர். எனக்குள்ளார இருந்துட்டு அவர் என்ன பண்றாரு, தூங்கக்கூடாது, கரெக்டா கிளாஸ் எடுக்கணும், ஒழுங்கா இது பண்ணக்கூடாது, எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு உள்ளக்குள்ளார இருந்துட்டு நீ சன்னியாசி, பாடம் படிச்சு கொடுக்கணும், நீ படிச்சதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு என்ன தூண்டுறாரு. அப்ப யார் பண்றாருன்னா உள்ள இருக்க அந்தர்யாமியா இருந்துகிட்டு எல்லாத்தையும் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேலையை பண்ண வைக்கிறார். நமக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த கேரக்டர் படி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கார். அது யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் பண்றார். நியமகான்னு பேர் அவருக்கு பேர். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யாராவது கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு பாஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஷாவாசியத்துல ஒரு முக்கியமான மந்திரம் இருக்கு. ஈஷாவாசியத்துல 4வது மந்திரம், அனே ஜதே கம்மன சோஜவீயோ நைனத் தேவா ஆப்னுவன் பூர்வமர்ஷத் தத்தாவதோ ஞானத்யேதி திஷ்டத் தஸ்மின் அப்போ மாத்தரிஷ்வா ததாதி. ஒரு மந்திரம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா மாத்தரிஷ்வான்னு சொல்லக்கூடிய ரூபத்துல, மாத்தரிஷ்வா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பேர் மாத்தரிஷ்வான்னு பேர். மாத்தரிஷ்வான்னு ஒரு பேர் நான் ஏற்கனவே உங்களுக்கு சூத்திராத்மான்னு சொல்லியிருக்கேன், சூத்திரம்னு சொல்லியிருக்கேன்,
பிரதமஜகான்னு ஒரு பேர் வச்சிருக்கோம் பகவானுக்கு, வாயுன்னு பேர் வச்சிருக்கோம், சம்வர்ககான்னு இப்போ புதுசாக இன்னைக்கு வேற ஒரு பாடத்தில் சொல்லியிருக்கேன். இப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பேர் வச்சுக்கங்க, மாத்தரிஸ்வான்னு ஹிரண்ய கர்ப்பருக்கு பேர். மாத்தரி ஸ்வயத்தி கச்சதி இது மாத்தரிஸ்வான்னு ஒரு லட்சணம் இருக்கு. இந்த மாத்தரி அப்படின்னா அம்மாவோட அம்மா தான். எது அப்படின்னா அம்மா மடி. எது அப்படின்னா இந்த ஆகாசம். மாத்தரி அப்படின்னா ஆகாஷேன்னு அர்த்தம். இந்த ஆகாசத்துல சுத்தி திரியறது எதுவோ அதுக்கு பேர் மாத்தரிஸ்வான்னு பேரு. எது சுத்தி திரியறது? வாயு. இந்த ஆகாசத்துல தனியா சுத்திக்கிட்டு இருக்கு, அது பாட்டுக்கு வீசிக்கிட்டு இருக்கு, அதோட இடம். அப்ப மாத்தரி ஸ்வயத்தி கச்சதி இது மாத்தரிஸ்வா. எது? வாயு. வாயு ரூபத்துல இருக்கிறது எது அப்படின்னா வாயுர்வை தத் சூத்திரம். சூத்திராத்மா தான். எது? வாயு ரூபத்தில் இருக்கிறவர் தான் சூத்திராத்மா. எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறார். ஒரு சின்ன தூசியிலிருந்து பெரிய பெரிய கிரகங்கள் வரைக்கும் இந்த கிரியேஷன்ல அந்தரிக்ஷத்துல இருக்கிறத எல்லாத்தையும் யாரு ஆட்டி வைக்கிறா? இந்த வாயு ரூபத்துல இருந்துகிட்டு பகவான் ஆட்டி வைக்கிறார். அவருக்கு பேர் தான் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நியமகன்னு பேரு, விஷ்ணுன்னு பேரு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் பகவான எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறவர். அவரை பத்தி பாத்தீங்கன்னா பாஷ்யக்காரர் எழுதுறார். 2 பாஷை நான் இதுல படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதை ஒரு பாஷ்யம் இப்ப படிச்சிடுறேன். தாரைய அவரை பத்தி பேசும்போது தஸ்மின் ஆத்ம தத்துவே சதி. இந்த இந்த ஹிரண்ய கர்ப்பர்ன்றது எங்க இருந்து உண்டாச்சுன்னு பார்த்திருக்கோம். ஸ்டெப்ஸ் போங்க. நான் சுகமா தூங்குனேன். என்னுடைய சுரூபம் சச்சிதானந்த சுகஸ்வரூபம். கூட ஒன்னும் தெரியல மாயா. இந்த 2 சேர்ந்தோன்னு அதுக்கு என்ன பேர் வந்துச்சு? ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன்ட்ட இருந்து முதல்ல உண்டானது எது அப்படின்னா இந்த பிராண தத்துவம். பிரதமஜ முதல்ல உண்டானது அடிச்சா. அப்ப இந்த பிரதமஜ அப்படின்ற வாயு தத்துவம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கீழே யார் இருக்கணும்? அந்த மாயா தத்துவமும் ஈஸ்வர தத்துவமும் சேர்ந்த ஈஸ்வர தத்துவம் இருக்கணும். அப்போ அந்தர்யாமிக்கு மேலதான் சூத்திராத்மான்ற ஹிரண்ய கர்ப்பர் கல்பிதம். ஈஸ்வரன் அவருக்கு கீழே ஈஸ்வரன் இருக்கார், ஈஸ்வரனுக்கு மேலதான் ஹிரண்ய கர்ப்பர் இருக்கார். அதை சொல்லும் போது மந்திரம் சொல்லுது தஸ்மின் அப்படின்னா ஆத்ம தத்துவே சதி. நான் ஈஷாவாசியத்துல 4வது மந்திரத்துக்கோட பாஷ்யத்தை படிக்கிறேன். மாத்தரிஸ்வானா என்ன அப்படின்னு. தஸ்மின் ஆத்ம தத்துவே சதி. இந்த பேஸா இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவம் இருக்கே, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அந்த ஆத்ம தத்துவம் இருக்கின்ற நிலையில் நித்திய சைத்தன்ய ஸ்வபாவே, அதோட சுவாவத்தை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்றார்? அந்த சுத்த சைத்தன்யம் தான் மாயையோட சேர்ந்து ஈஸ்வரனாச்சு. அந்த சுத்த சைத்தன்யம் தான் என்ன பண்ணுச்சு? ஹிரண்ய கர்ப்ப ரூபத்தையும் மாத்தரிஸ்வான்ற ஹிரண்ய கர்ப்ப ரூபத்தையும் விஷ்ணு ரூபத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கு. வாஸ்தவத்துல அந்த சுத்த சைத்தன்யம் தான் அது பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? ஸ்வபாவே, அதோட நித்திய சைத்தன்ய சுவாவம். பகவானோட ஒரிஜினல் சுபாவம் எது? ஹிரண்ய கர்ப்பர் விஷ்ணுவோட சுபாவம் சதா நித்திய சைத்தன்ய சுரூபம், வெறும் அவேர்னஸ். மேல இருக்கிறது மேல பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா மாத்தரிஸ்வான்னு ஒரு வேஷம் போட்டிருக்கீங்க, ஹிரண்ய கர்ப்பர்னு ஒரு வேஷம் போடுறோம், விஷ்ணுன்னு ஒரு வேஷம் போடுறோம். அப்ப விஷ்ணுவா இருக்கும் போது கூட பகவான் என்ன சுபாவம்? அவரோடது நித்திய சைத்தன்ய சுபாவம். அது இருக்கிற நிலையில என்ன பண்ணுதுன்னா மாத்தரிஸ்வானா மாத்தரிஸ்வானு ஈஸ்வரன் இவருக்கு பேர் ஒண்ணு ஹிரண்ய கர்ப்பருக்கு. மாத்தரின்னா என்ன அர்த்தம்? அந்தரிக்ஷே. அந்தரிக்ஷம்னா இந்த வானவெளி. இதுல பாத்தீங்கன்னா ஸ்வயதி கச்சதி இதி மாத்தரிஸ்வா. இந்த அந்தரிக்ஷத்துல சுத்தி திரியறதுனால ஹிரண்ய கர்ப்பருக்கு வாயுக்கு பாத்தீங்கன்னா மாத்தரிஸ்வான்னு ஒரு பேரு. வாயு. சரி, வாயு தானே இருந்துட்டு போகுது சாமி, வாயு தானே சாமி இருக்கட்டும் சாமி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இல்ல சர்வ பிராணபிருத்து. ரொம்ப அற்புதமான கொட்டேஷன்ஸ் இருக்கு. நீங்க விஷ்ணுவை பாத்தீங்கன்னா உபாசனை பண்ணணும் அப்படின்னா அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டே வரணும். அந்த ரகசியம் எது அப்படின்னா அப்படியே அத்தியாத்மத்துல அப்ளை பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்காக தான் நான் திரும்ப 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 நான் உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கேன். பாடியில வெளியில வாயு தானே சாமி. எங்க வேக்யூம் ரூம்ல உங்களை போட்டுருங்க பார்க்கலாம். என்னால் பார்த்தீங்கன்னா யாராவது வந்தாங்கன்னா சிமிச்சேச்சி யாராவது வருவாங்க, கொச்சியிலேருந்து வருவாங்க, சாமி கோயில் போயிட்டு வருவோன்னு என்னை தூக்கி காரில் போட்டு கூப்பிட்டு போவாங்க. போனால் ஏசி கார் தானே எல்லாமே வர்றது. இப்போல்லாம் ஏசி கார் தானே. ஃபுல்லாக அடைச்சாங்கன்னா ஐயோ மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருந்துச்சு எனக்கு. 10 நிமிஷம். இப்போ லாஸ்ட்டாக எங்கேயோ போனேன், ஐயோ என்னால் காருக்குள்ளாரையே போக முடியல. எனக்கு என்ன வேணும்னா கதவு திறங்க ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்றேன். நான் என்ன வாமிட்டு வந்துடும் எனக்கு.
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு முட்ட ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க பிராணிக்கிறதுக்கு எதுக்குங்க வெளியில காத்து? ஏன் மூச்சு முட்டுது? அப்ப நான் வெளியில இருக்கிற காத்து தான் உள்ளுக்குள்ளார இருக்கிற பிராணனுக்கு அனுகிரகம் பண்ணுது. அப்ப வெளியில தான் பகவான் விஷ்ணு பகவான் என்னவா இருக்கார்? வாயு ரூபத்துல இருக்கார். மாத்தரிஸ்வான்னு பேரு. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட உள்ளுக்குள்ளார பிராணனா இருக்கார். இந்த லோகத்துல இருக்கிற எல்லா பிராணன்களையும் தாங்குகின்றவர் அவர். அவருக்கு பேர் மாத்தரிஸ்வான்னு பேர். வெளியில இருக்கிற வாயு மாத்தரிஸ்வா. சர்வ பிராண பிருத்து, எல்லா பிராணன்களையும் தாங்குகின்றவர். அதனால தான் நான் 8வது சாப்டர்ல பகவானை பத்தி பேசும்போதே 7வது சாப்டர்ல சொல்லியிருக்கிறது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஈஸ்வரன் எப்படி இருக்கார்? அந்த சூத்ராத்மா அப்படின்னா ஜீவனம் சர்வபூதேஷு, எல்லா ஜீவராசிகளுடைய ஜீவனமா சுவாசமா விஷ்ணு பகவான் இருக்கார். இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா, இந்த பாவத்தை கரெக்டா பண்ணினீங்கன்னா, தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா சங்கு சக்கர கதாதாரியா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானுங்க. கதை சொல்றவங்க ஏகப்பட்ட பேர் பாகவத கதையை அழகா சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நமக்கு க்ளோஸே ஆகாது. எங்கேயோ இருந்தார் கிருஷ்ணர், இருந்துட்டு போட்டோம். ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணார், இருந்துட்டு போட்டோம். கம்சனை வதம் பண்ணார், இருந்துட்டு போட்டோம். எப்போ இருந்தார், எப்போ போயிட்டார் சுவாமி, அவரை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு இல்ல. எல்லாம் அத்தியாத்மத்துல பார்க்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியில பிராண ரூபத்துல, வெளியில வந்து வாயு ரூபத்துல இருக்கிறவர் தான் மாத்தரிஸ்வான்னு சொல்லக்கூடியவர் தான் எல்லா ஜீவர்களுடைய பிராணனையும் தாங்கிறவரா, சர்வ பிராண பிருத்து, சர்வத்த பிராணன்களையும் தாங்கிறவரா இருக்கார். அவர் சரி இருந்துட்டு போட்டோம். அப்படின்னா கிரியாத்மகா, நம்ம பண்ற எல்லா கிரியைகளும் எதை வச்சுக்கிட்டு பேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு 3 நாள் சாப்பிடாம இருங்க பார்க்கலாம். 3 நாள் சாப்பிடலன்னா நடக்க முடியாது சாமி, எனர்ஜியே இருக்காது, போயிடும். ஒருவேளை ஏகாதசிக்கு அப்படித்தானே ஆகுதுன்னு. ஒருவேளை சாப்பிடாம இருந்தா நம்ம பேசுறது நம்ம காதுக்கே கேட்கும், பேச்சே வராது. அப்ப பேசணும்னா கூட வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு, அதை சாப்பிடுறது ஏன் சாப்பிடுறோம் தெரியுங்களா? பிராணசக்திய கொடுக்குற சாப்பாடு கன்வெர்ட் ஆகி பிராணசக்தியா மாறுது. பிராணன் இருந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும்னா ஆக்ஷனே பண்ண முடியும். அப்ப கிரியாசக்தி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிராண ரூபத்துல இருக்கிறவர் தான் கிரியாசக்தி. கிரியாத்மகான்னு பேர். கிரியா ரூபமா இருக்கார். நம்ம அப்ப நீங்க எங்கெல்லாம் கர்மத்தை பண்றீங்களோ, நம்ம ஏற்கனவே இன்னொரு நாமம் பார்த்திருக்கோம், கிருத்திகின்னு ஒரு நாமம் பார்த்திருக்கோம் பகவானுக்கு. கிருத்தினா என்ன ரூபம்? அவர்தான் கர்ம ரூபமா இருக்கார். அவர்தான் நான் பண்ற எல்லா கர்மங்களாவும் அவர்தான் இருக்கார். உள்ள கிரியாசக்தியா அவர்தான் இருக்கார். எது ஆசிரயினி ஆசிரயானி காரிய கரணஜாத்தானி, எங்க இந்த உலகத்துல இருக்கிற எந்த காரியங்களா இருக்கட்டும், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கரணங்களா இருக்கட்டும், எல்லாமே எதை சார்ந்து இருக்கின்றதோ, எதை சார்ந்து இருக்கு? பிராணன் இருந்தா தானே எல்லாம் நடக்கும். ஒரு காரியம் பண்றோம் அப்படின்னா கிரியாசக்தி இருக்கணும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இருக்கணும் அப்படின்னா அந்த பிராண தத்துவம் இருக்கணும். இந்த பிராண தத்துவம் இல்லை அப்படின்னா ஆக்ஷன் நடக்காது. பிராண தத்துவம் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ணு காது மூக்கு வாய் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வேலை செய்யாது. பேரலைசஸ் அட்டாக் வந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்கள? பாருங்க, விதவிதமா போய் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா ஒன் சைடு அப்படியே பேரலைசஸ் அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னா பாதி பிரெயின்ல இருந்து வேலை செய்யாமல் போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்க அந்த பிராணவாயு உங்களுக்கு அனுகிரகம் பண்ணல அப்படின்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் ஒர்க் பண்ணாது. கண்ணு காது மூக்கு வாயிலெல்லாம் பிராணன் தான். இந்த வயிற்றுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சமான வாயு வேலை செய்யலைன்னா டைஜஷன் ஆகாது. வியான வாயு வேலை செய்யல அப்படின்னா உங்களோட ஆக்ஷன்லாம் ஃபங்க்ஷன் எதுவுமே நடக்காது, உங்களோட சென்ஸ் ஆர்கன்ஸ் எதுவுமே. அப்ப இது எல்லாமே எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா அந்த பிராணனை சார்ந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம யஸ்மின் ஓத்தானி புரோத்தானி சயத்து, எதனிடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் நூலும் பாவும் போட வீவிங் ஆயிருக்கோ, வீவிங் சொல்றோம்ல, வீவிங் ஆயிருக்கோ, அதுக்கு என்ன பேர் சுவாமி சொல்றோம் அப்படின்னா சொல்றாரு எத்து சூத்திர சஞ்ஞகம். அதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சூத்ராத்மான்னு பேரு. பகவானுக்கு என்ன பேர்? விஷ்ணுக்கு யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிக்கிட்டும். வெளியில இருக்கிறவங்க, புராணம் படிச்சவங்க, லௌகிகத்துல இருக்கிறவங்க என்ன வேணாலும் விஷ்ணு பகவானுக்கு ஒரு பேர்லாம் கொடுத்து குழந்தைங்களுக்காக ஒன்று சொல்லி வச்சிருக்கோம். வாஸ்தவத்துல இப்ப வேதாந்தம் படிக்கிறவங்க இந்த நாமத்தை படிக்கும் போது விஷ்ணு அப்படின்னா மனசுக்குள்ளார என்ன வரணும்? சூத்ராத்மான்னு வரணும். எது சூத்திரம் அப்படின்னா பிராணோவை தத் சூத்திரம், வாயுர்வை தத் சூத்திரம். வெளியில வாயு, இந்த தேகத்துல பிராணன். சூத்திரே மணிகணா இவ 7 7வது பகவத்கீதையில 7 7.
அதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மாத்தரிஸ்வான்னு சொல்லலாம், சூத்திராத்மான்னு சொல்லலாம். அந்த சூத்திர சஞ்ஞகம் சர்வசிய ஜெகத்தோ விதாரயித்ரு. இந்த சூத்திராத்மான்னு எங்கேயோ போயிடாதீங்க. இந்த ஜெகத்த மொத்தத்தையும் என்ன பண்றார்? தாங்குகின்றவர். சூத்திராத்மா என்னது? சர்வத்தையும் தாங்குகின்றவர். ஈஷாவாசியத்துல என்னது, என் புக் வச்சிருந்தீங்கன்னா 100வது பேஜா இருக்கும்னு நினைக்கிறேன், பழைய புக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்ல இருக்கிற 2 பேராகிராஃப், 106 கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஓகே. சரி, ரொம்ப அற்புதமான முக்கியமானது இந்த சூத்திராத்மாவை விஷ்ணுவை பத்தி தெரிஞ்சுக்கிறது. சர்வசிய ஜெகத்தோ விதாரயித்ரு. இந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கான். ஒரு பாலை வந்து பாத்தீங்கன்னா சுத்தி விட்டீங்கன்னா அந்த பால் சுத்துற மாதிரி இந்த ஜெகத்துல இருக்கிற எல்லா கிரகங்களும் சுத்திக்கிட்டு இருக்கு. சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் எதோட ஃபோர்ஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா சுத்த வைக்கிறது யாரு அப்படின்னா இந்த வாயுன்ற ரூபத்துல இருக்க விஷ்ணு பகவான் தான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கார். நீங்களும் நானும் எப்படி நல்லா ஃபிட்டா உட்கார்ந்து பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, யார் தாங்குறா? பிராணன் போயிடுச்சுன்னா ஒருத்தர் நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாமி இறந்து போயிட்டார். நல்லா நின்று பேசிக்கிட்டு இருந்தார். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா 2 நாளுக்கு அப்புறம் போயிடுவேன்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னாரு. சரின்னு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் ஒரு நாள் கழிச்சு மெசேஜ் வந்து போயிட்டாரு அப்படின்னு போய் உட்கார்ந்து அவரை சேர்ல உட்கார வச்சு என்ன பண்ணணும், தளர்ந்து போகுது பாடி வந்து பாத்தீங்கன்னா. எப்படி உட்கார்ந்து இருந்த மனுஷன் டக்குன்னு இந்த பிராணன் போயிட்டு டும் இப்படி ஆயிடுச்சு. சளியெல்லாம் இப்படி நிமித்தி வச்சா நிக்க மாட்டேங்குது. கையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இமீடியட்டா என்ன பண்ணுவோம் தெரியுங்களா உங்களுக்கு? இமீடியட்டா போய் வந்து பாத்தீங்கன்னா ஆசனத்துல உட்கார வச்சு அவங்கள கரெக்டா கட்டி வச்சுக்குவோம். இல்ல அப்படின்னா என்ன ஆயிடும், ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் விட்டுட்டீங்கன்னா பாடி என்ன ஸ்டிஃப் ஆயிடும். உங்களால திரும்ப வந்து நம்ம நினைச்ச மாதிரி அதை கொண்டு வர முடியாது. அப்போ எடுத்து வச்சா துவண்டு போகுது. அப்போ இந்த பிராணன் என்ன பண்ணுது அப்படின்னா, உள்ள பிராணன் இருந்துச்சுன்னா ஃபிட்டா உட்கார்ந்துருக்கும். பிராணன் போச்சு அப்படின்னா எல்லாம் போச்சு. எல்லாம் விஸ்ரமசனம் அப்படின்னு பேரு. தளர்ந்து போயிடும். எல்லாம் அப்படியே துணியை போட்ட மாதிரி கீழே விழுந்து போன மாதிரி ஆயிடும். அப்ப யாரு சுவாமி இந்த தேகத்தை தாங்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிராணன். வெளியில இந்த ஜெகத்தெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்க இதெல்லாம் யார் சுவாமி தாங்கிட்டு இருக்கா? வாயு. அந்த ஹிரண்ய கர்ப்பர் விஷ்ணு பரமாத்மா எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கார். அது மட்டும் இல்ல, அவருக்கு பேர் தான் விதாரயித்ரு ச மாத்தரிஸ்வா. அந்த சூத்திராத்மா இன்னொரு பேர் தான் மாத்தரிஸ்வான்னு பேரு. அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? இப்ப மெயினுக்கு வந்துருங்க. அவர் என்ன பண்றார்? இப்ப நம்ம பேரு பார்த்துட்டு இருக்கோம், நியமகான்னு பேர் வச்சிருக்கோமா? அந்த சூத்திராத்மா தான் என்ன பண்றார் அப்படின்னா மாத்தரிஸ்வான்னு சொல்றவர் தான் கருமானி பிராணினாம் சேஷ்டா லக்ஷணானி. பிராணிகள் எல்லாம் அவங்க கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கமே. ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஒய்ஃபு, நான் ஹஸ்பண்டு, நான் வந்து புள்ள, நான் ஆச்சாரியார், நான் வந்து பாத்தீங்கன்னா சிஷ்யன் அப்படின்னு இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆக்ஷன் பண்றோமா? எல்லா ஆக்ஷனுக்கும் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சேஷ்டா லக்ஷணானி பிராணினாம் கர்மானி. நம்ம பண்ணக்கூடிய சேஷ்டைகள் இருக்குல்ல, கர்மங்கள் எல்லாமே சேஷ்டைகள் தான். இந்த எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எது நமக்கு மட்டும் இல்ல சாமி, நம்மளை வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்துகிட்டு இந்த சூத்திராத்மா என்ன பண்றார்? கர்மங்களை கொடுக்குற மாதிரி. நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து பிரம்மசூத்திரத்துல இருக்கிறத ஒண்ணு சொல்லியிருக்கேன். நாடிகள் எல்லாம் சாந்தோக்கியத்திலையும் சொல்லியிருக்கு, பிரம்மசூத்திரத்துல நியமம் சொல்லியிருக்கு. சூரியன்ல இருக்கக்கூடிய அந்த பிராணாத்மா இருக்காருல்ல, அவரோட கதிர்கள் ஒவ்வொன்றும் நம்மளோட நாடிகளோட ஒவ்வொரு நாடிகளோடையும் கனெக்ஷனா இருக்கு. அவர் நம்மளுடைய கர்ம பலன்களை அந்த கதிர்கள் மூலமா, சூரியனோட ரஷ்மிகள் மூலமா என்ன பண்றார்? பாஸ் பண்றார். இண்டிவிஜுவல் 1 to 1. ஆச்சரியமா இருக்குல்ல? 1 to 1 எப்படிங்க? எத்தனை கோடி ஜீவராசி, எல்லா கோடிக்கணக்கான ஜீவராசிகளுக்கும் சூரியனோட கதிர்கள் மூலமா ஸ்ட்ராவரியா என்ன பண்றார்? கர்ம பலன்களை வந்து என்ன பண்றார்? இயக்கிறார். நம்மளோட நாடிகளோட கனெக்ட் ஆகி கர்ம பலனை தந்து எந்திரி, இந்த காரியம் பண்ணு, இந்த காரியம் பண்ணு, இதை பேசு, இதை சொல்லு, இதை செய்ய அப்படின்னு எல்லாத்தையும் அவர் தான் நம்மளை வந்து செய்ய வைக்கிறார். கர்ம பலன்களை கொடுக்குற மாதிரி. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாய ஆட்டி வைக்கிறார் அவர் தான். அதே நேரத்தில் நம்மளை மட்டுமா சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா நம்மளை மட்டும் இல்லை சாமி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, அக்னி ஆதித்ய பரிஜன்யாதீனா. அக்னிய பார்த்து அக்னிய சீட்டை கிழிச்சிருவேன். அக்னிக்கு எது சொரூபம்?
நமக்கு எது நம்ம எது இருந்தா நம்ம இருப்போம்? பிராணன் இருந்தா தான் நம்ம இருப்போம். அக்னியை வேக்குவம்ல எரிய வைக்க முடியுமா? காத்து எடுத்துருங்க, அக்னி எரியுமா? எரியாது. அதேதான். அப்ப அக்னிக்கு பயம் இருக்குமா? ஐயோ என் சீட்டை கிழிச்சிருவாரு, நம்ம எப்படி பிராணன் போயிடுமோன்னு பயப்படுறோமோ, இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அக்னி பயப்படும், என் சீட்டு போயிடுமோ, என்ன பாத்தீங்கன்னா இல்லாம பண்ணிடுவாரோ அப்படின்னு. அதே மாதிரி அக்னி ஆதித்யனுக்குள்ளார யார் இருக்கா? அதே வாயுதான் இருக்கு. ஆதித்யனை எரிய வச்சுக்கிட்டு ஃபியூயலா பாத்தீங்கன்னா அங்க வாயு இருந்துகிட்டு இருக்கு. ஆதித்யன் அக்னி கூட பாத்தீங்கன்னா பரிஜன்யம், வர்ண பகவான் மழை பெய்யறாருல, அது ஆதீனாம். இது மாதிரி இந்த நேச்சுரல் சோர்ஸ் எதெல்லாம் இருக்கோ, தேவதைகளா எதெல்லாம் இருக்கோ, சமுத்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு வனஸ்பதியில இருந்து ஆரம்பிச்சு எதெல்லாம் தேவதைகளா இருக்கோ, எல்லா தேவதைகளுக்கும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு? நீ இந்த கர்மத்தை பண்ணுப்பா, போஸ்டிங் கொடுக்குறார். போஸ்டிங் ஆர்டர் கொடுக்குறார். என்ன பண்றாரு? கொடுக்கும் போதே உனக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். ஜுவலன, தகன, பிரகாஷ. இந்த அக்னியை பார்த்து சொல்றாரு, நீ என்ன பண்ணணும்? ஜுவலிக்கணும், தகிக்கணும், தொட்டா சுடணும், தகிக்கணும், ஜொலிக்கணும் அக்னிக்கு. அதுக்கப்புறம் ஆதித்யனை பார்த்து சொல்றாரு, உன்னோட வேலை என்ன? பிரகாசிக்கணும். அதுக்கப்புறம் பரிஜன்யத்தை பார்த்து மலை மேகங்களை பார்த்து சொல்றாரு, மலை மேகங்களே அப்படியே போயிடக்கூடாது, ஜீவரோட கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன ஆர்டர் பண்றேனோ அங்கெல்லாம் அபிவர்ஷன, நல்லா பெய்யணும், மழையா பெய்யணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா போஸ்டிங் ஆர்டர் கொடுத்து ஆதி லட்சணானி ததாதி விபஜதி இது அர்த்தா. அவர்தான் கர்ம பலன்களை கொடுப்பவர், எல்லாத்தோட கர்மத்தையும் பிரித்து கொடுப்பவர் இந்த பகவான் விஷ்ணு பகவான். மாத்தரிஸ்வான்னு பேரு, சூத்திராத்மான்னு பேரு. அதனால அவருக்கு எல்லாத்துக்கும் போஸ்டிங் கொடுக்கறதுனால அவருக்கு என்ன பேரு? நியமகான்னு பேரு. அதுக்கப்புறம் 162வது நாமம். இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நியமகான்றது இப்ப நான் நினைக்கிறேன், நான் சும்மா எங்கேயாவது போய் ஏகாந்தமா உட்காரலான்னு பார்த்தா விட மாட்டேங்குது. நீங்க பாத்தீங்கன்னா இத்தனை பேர் உட்கார்ந்துட்டு பார்க்க வேண்டியிருக்கா? ஐயோ 60 பேர் இருக்காங்களே, ஐயோ பகவத்கீதைக்கு 85 பேர் வராங்களே, என்ன பண்றது? இவங்களுக்கு பாதியில விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு என்ன கர்மா இணைச்சு வச்சிருக்கு? நான் பாட்டுக்கு சுதந்திரமா இருக்க முடியலையே. உள்ள இருந்து உங்களையும் என்னையும் யாரு இணைச்சு வச்சிருக்கா? நான் பாட்டுக்கு இப்ப விட்டுட்டு எப்படியா போங்க, பாடம் படிச்சா என்ன படிக்காட்டி என்னன்னு என்னால ஏன் விட்டுட்டு போக முடியல? எனக்குள்ளார பாத்தீங்கன்னா ஒரு கர்த்தೃತ್வத்தை பாத்தீங்கன்னா கொடுத்து போகக்கூடாது, ஒழுங்கா பாடத்தை முடிச்சுட்டு இவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இவங்களை சுதந்திரமா நிக்க வச்சுட்டு தான் நீ போகணும் அப்படின்னு எனக்கு உள்ள இருந்து யாரு தூண்டுறா? நான் ஒவ்வொரு நாளும் யோசிப்பேன், யாரு உள்ள இருந்து நம்மளை ஆப்ரேட் பண்றா அப்படின்னு. அந்த விஷ்ணு பகவான் என்ன பண்றார்? அக்னிய ஜொலி தகி அப்படின்னு சொன்ன மாதிரியே ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணிருக்கார்? இந்த கர்மத்தை நீ பண்ணு அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் நியமம் பண்ணிருக்கார். நம்முடைய கர்மங்கள் எல்லாத்தையும் அவர் தான் விதிச்சிருக்கார். அந்த விதிச்சதுனால அவருக்கு பேர் என்ன பேரு? நியமகான்னு பேர். அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்ற 162வது நாமம் யமஹா அப்படின்னு பேரு. அவர் என்ன பண்றார் தெரியுங்களா உங்களுக்கு? என்ன பண்றார்? தீஷாஸ்மாத் வாத பவதே. உள்ளுக்குள்ளார பாத்தீங்க அப்படின்னா அந்த பிராண ரூபத்துல எல்லாம் இருக்கு, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் அவரோட பயந்து, அவர் மேல இருக்கிற பயத்துனால பாத்தீங்கன்னா இயங்கிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா சீட்டை கிழிச்சிருவார். எல்லாத்துக்கும் என்ன இது? சீட்டை கிழிச்சிருவார். சீட்டுல என்ன அர்த்தம்? பிராணனை எடுத்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அதனால இங்க இருக்க தேவதைகள் எல்லாம், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் தத்தமது கர்மங்களை பாத்தீங்கன்னா முறையா பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப என்ன பேரு அப்படின்னா அவருக்கு பேரு கண்ட்ரோல் பண்றவருக்கு பேரு யமஹான்னு பேரு. பகவான் எப்படி இருக்கார்? பிராண ரூபத்துல இருந்துகிட்டு எல்லாத்தையும், பிராணன் இருக்குனாவே அந்த இடத்துல என்ன இருக்கணும்? சைத்தன்யம் இருக்கும், பிளஸ் மாயையும் அதுக்குள்ளார இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிராணன் அப்படின்றது சைத்தன்யம் பிளஸ் மாயா சேர்ந்து உண்டாகிற வேற ஒரு ஃபார்ம் தான், கேப்சூல் தான் இது பிராணன். அப்ப பிராணன் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா கான்சியஸ்னஸ், உள்ளுக்குள்ளார கான்சியஸ்னஸ் இருக்கு பிராணனுக்குள்ளார. வெறும் பிராணன் எடுக்காதீங்க, ஜட பிராணன் இல்ல. ஹிரண்ய கர்ப்பர்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா அது சைத்தன்யம், ஈஸ்வர தத்துவம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் ஸ்திதி காலத்துல என்ன பண்றார்? கண்ட்ரோல் பண்றார். எது மூலமா கண்ட்ரோல் பண்றார்? சூரிய மண்டலத்துக்கு உள்ளார சமஷ்டி பிராணனா இருந்துகிட்டு
அந்த சூரிய கதிர்கள் மூலமா, ரஷ்மிகள் மூலமா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவர்களுடைய கனெக்ட் ஆகி, நாடிகளோட கனெக்ட் ஆகி என்ன பண்றார், கர்ம பலன்களை வந்து பாத்தீங்கன்னா வாத பித்த நாடிகள் மூலமா என்ன பண்றார், ஆப்ரேட் பண்றார், அதிகப்படுத்துறார், கம்மி பண்றார். நான் இன்னைக்கு கிளாஸ் லீவு, என்னைக்காவது மெசேஜ் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், நேற்று 2 நாளுக்கு முன்னாடி ஏன் கஃப நாடி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிடுச்சு. கஃபம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகி என்ன ஆயிடுச்சு, என்னால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லா வந்து சைனஸ் ப்ராப்ளம் வந்து பேசவே முடியல, தலைவலி. யாரு பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானுக்கு தெரியும். 60 பேர் பாடம் படிக்கிறோம் அப்படின்னா 60 பேரோட கர்மா வந்து கரெக்டா இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஒருத்தர் நான் நடுவுல இருக்கிற ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும், சமஷ்டி கர்மா. இத பார்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாதத்தை அதிகப்படுத்து, பித்தத்தை அதிகப்படுத்து, அதே மாதிரி கபத்தை அதிகப்படுத்து அப்படின்னு நாடிகளை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கதிர்கள் மூலமா ஆப்ரேட் பண்ணி கர்ம பலனை வந்து பாத்தீங்கன்னா சுகத்தையும் துக்கத்தையும் கொடுத்து என்ன பண்றார், காரியங்கள்ல எல்லாத்தையும் ஈடுபட வைக்கிறார். இப்ப வாதம் வந்து நல்லா போயிட்டு இருக்கிறதுனால இப்ப நான் எப்படி பாடம் எடுக்கிறேன் அப்படின்னா சரசரன்னு பாடம் எடுத்துட்டு இருக்கேன். நான் வாத பிரதானம். வாதம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னோட சுபாவம் நல்லா இருக்கும் பாடம் எடுக்கிறதுக்கு. கஃபம் கொஞ்சம் அதிகமாச்சு, போச்சு தொண்டையெல்லாம் பிரச்சனை. இது அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் கிளாஸ் எடுக்கிறத யாரு கண்ட்ரோல் பண்றா, பகவான் தான் கண்ட்ரோல் பண்றார். ஒவ்வொருத்தரோட ஆக்ஷனுக்கு பின்னாடியும் யார் இருக்கானா பகவான். என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இருக்கா, விஜயானந்தான் இருக்கார். அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோடது கஃபாடி, கஃபமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். வாதமும் பித்தமும் அவருக்கு பிரச்சனை. சூடாச்சுன்னா அவருக்கு பிரச்சனை, எனக்கு சூடாச்சுன்னா ரொம்ப லாபம் எனக்கு. இப்ப காரியம்லாம் படபடன்னு நல்லா போகும். இப்ப சூடு அதிகமாயிடுச்சா சூரியன் வர 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 ஆனந்தமா காரியம் பண்ணுவேன். இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்தா காரியமே பண்ண முடியாது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் பாடியில வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான இதை வந்து பாத்தீங்கன்னா பிராணரூபத்துல இருந்துகிட்டு சூரிய மண்டலத்துல இருக்கிற அந்த பிராணரூபியா இருக்கிற அந்த பகவான் தான் என்ன பண்றார், கண்ட்ரோல் பண்றார். கண்ட்ரோல் பண்றதுனால அவருக்கு பேர் என்ன பேரு, யமகான்னு பேர். பாஷிகார் சொல்றார் அந்தர் எச்சதி இது யமகா. அந்த அந்தர் எச்சதி அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ள இருந்துகிட்டு, அந்தர் எச்சதி அப்படின்னா உள்ள இருந்துகிட்டு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தவர். இதுக்கு இன்னொரு பேர் ஒண்ணு இருக்கு சாமி அப்படின்னு கேட்டா, சூத்திர ஆத்மாவும் அந்தர்யாமியும் வேற வேற இல்லைங்க. பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர சர்வபூதானம் 1861 பக்கத்துல போட்டுங்க. நம்ம இப்ப கீதால படிச்சுக்கிட்டு இருக்கோம் சூத்திராத்மா, அதுக்கப்புறம் அந்தர்யாமி அப்படின்னு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவன் வேற விஷ்ணு வேறன்னு கன்ஃபியூஸ் வரும். பஞ்சு நூலுன்ற எக்ஸாம்பிள் நான் அதுக்காக தான் திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பஞ்சு தான் நூலு, நூலு தான் பஞ்சு, ரெண்டு வேற வேற எல்லாம் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து ஹிரண்ய கர்ப்பர்னு நம்ம இது வரைக்கும் போன இதுல வரைக்கும் சொன்னோமோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்துகிட்டு அந்தர்யாமியா இருந்துகிட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றார். அப்படி கண்ட்ரோல் பண்றதுனால அவருக்கு பேரு யமகான்னு பேரு. அந்தர் யமக அந்தர்யாமி ஆயிடும். உள்ள இருந்துகிட்டு கண்ட்ரோல் பண்றதுனால அவருக்கு பேரு அந்தர்யாமி அப்படின்னு பேரு. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றார். உள்ளுக்குள்ளாரே இருந்துட்டு கர்ம பலன்களை எல்லாத்தையும் கொடுத்து நீ இதை பண்ண அதை பண்ணுன்னு அவர் தான் இயக்குகின்றார். நம்ம இல்ல சாமி, பப்பட் ஷோல இருக்கிற பொம்மை மாதிரி நம்ம எல்லாம் அப்படின்னு யமகான்னு முடிஞ்சு. இதோட இந்த ஸ்லோகம் முடிஞ்சு ஃபுல்லா படிச்சிருவோம். இதுல 12 நாமங்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஓம் உபேந்திராய நமஹ, ஓம் வாமனாய நமஹ, ஓம் பிராம்ஷவே நமஹ, ஓம் அமோகாய நமஹ, ஓம் சுச்சயே நமஹ, ஓம் ஊர்ஜிதாய நமஹ, ஓம் அதீந்திராய நமஹ, ஓம் சங்கிரகாய நமஹ, ஓம் சர்காய நமஹ, ஓம் திருதாத்மனே நமஹ, ஓம் நியமாய நமஹ, ஓம் யமாய நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து.
ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே ஸ்ரீராம நாம வராணன ஓம் நம இதி. ஓம் ராம 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 நாராயண நாராயண நாராயண. சொல்லுங்கம்மா. மகத்பயம் வஜ்ரம் உத்தியதம் அதேதான் 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 அதேதான். நான் இதெல்லாம் இந்த ஆமாம் அதே தான். அதை தான் நான் இப்போ அந்தர்யாமி பிராமணத்தில் சூத்ராத்மாவை பற்றி உங்களுக்கு இன்னும் 2 நாள் கழித்து அடுத்த கிளாஸில் இந்த தித்தியாலேருந்து எடுக்கும்போது அதை சொல்ல போகிறேன். நான் சூத்ராத்மாவை பற்றியும் இதை பற்றி மகத் பயம் அப்படின்னா நமக்கு எல்லாம் எது மேலே பயம் இருக்குது. வஜ்ரம் உத்தியதம். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வஜ்ராயுதத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரோட தலைக்கு மேலேயும் நின்றுட்டு இருக்காராம். எப்போ வேணாலும் நம்ம தலைக்கு மேலே இறங்கிடலாம். என்னது பிராணன் போயிடலாம். எல்லாம் அவருக்கு மேலே இருக்கிற நம்ம இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ஆதித்யன்லேருந்து ஆரம்பித்து நட்சத்திரங்கள்லேருந்து எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கா, எப்படா சீட்டை கிழிச்சிருவாரோ அப்படின்னு. எப்போ வேணாலும் ஊர்கா மாதிரியா அந்த யமதர்மன் இருக்கார்ல, யமதர்மனே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உபசேச்சனம் அப்படின்னு இருக்கு, ஊர்காயம். அப்படின்னா யமதர்மனே ஊர்கா அப்படின்னா நம்மெல்லாம் என்ன மாத்திரம் யோசிச்சு பாருங்க, அல்பஜீவிகள் நம்மெல்லாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு எங்கே இருக்கார், நம்ம ஏன் இதை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் வச்சுக்கிட்டே படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் கிடைக்கவே கிடைக்காது. எப்போவுமே என்ன பண்ணணும், ஆத்தியாத்மிகத்தில் எல்லாத்தையும் பார்க்கணும். அதுக்காக தான் நான் சூத்திராத்மா பிராமணம், அது அந்தர்யாமி பிராமணம், இதெல்லாம் உங்களுக்கு மெதுவாக சொல்லிக்கிட்டே வர்றது, ஈஷாவாசியத்தில் சொல்கிறதெல்லாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகவான் என்னவா இருக்காருன்னு எப்போ கேட்டாலும் பகவான் சூத்திராத்மா எப்படி இருக்கார், விஷ்ணு எங்கே இருக்காருன்னு கேட்டால் என்ன சொல்லணும், என்னவா இருக்கார், என்னோட ஜீவனமாக இருக்காருன்னு சொல்லுங்க. விஷ்ணு எப்படி இருக்கார், ஜீவனம் சர்வபூதேஷ், எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. பகவான் எங்கே இருக்கார், ஈஸ்வரன் எங்கே இருக்கார், சிவபெருமான் எங்கே இருக்காருன்னு கேட்டால் என்ன சொல்லணும், அவர் வந்து ஈஸ்வர சர்வபூத்தானம் ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி. எப்படி இருக்கார், என்னுடைய கான்சியஸ்னஸாக இருந்துக்கிட்டு அந்தர்யாமியாக இருக்கார். சிவன் அந்தர்யாமியாக இருக்கார், விஷ்ணு என்னுடைய சுவாசமாக இருக்கார். இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும், அவர் எல்லாத்துக்கும் சுவாசமாக இருக்கார், எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக இருக்கார். அவர் தான் எல்லாத்தையும் பண்ணுறார், எல்லாத்தையும் பண்ணுறது அவர் தான், நான் பண்ணலை. இந்த புரிதல் வர 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 வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அகங்காரம் இல்லாமல் போகும். நான் பண்ணுறேன், நம்ம ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணலை, ஒரு மண்ணாங்கட்டியும் நம்ம பண்ணல. தெரியும் தெரியும்.